அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இந்த மதுஹப் குப்பைகளை படிக்கக்கூடியவர்கள் குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம் என்ற கொள்கைக்கு வந்து விடுவார்கள் என்பது இங்கே நிரூபிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நாம் கேட்ட கேள்விகளுக்கு அடுக்கடுக்காக எடுத்து வைத்தோம். இந்த மதுஹப் கிதாபை படித்து ஒருவன் அடுத்தவன் மனைவியோடு விபச்சாரம் செய்து தன்னுடைய மனைவி என்று சொன்னால் மறுமையில என்ன நிலை என்று கேட்டோம், பதிலில்லை. கஞ்ச ஆலிம்சாக்கள் மட்டும் கஞ்சா அடித்தால் அவர்கள் மறுமையில அல்லாஹ் விசாரிக்கவும் என்ன வாதம் என்று கேட்டோம், அதற்கு பதில் இல்லை. ஒருவன் மையத்தோடு பிணத்தோடு உறவு கொண்டால் ஹதீஸிலே கொல்லுங்கள் என்று இருக்கிறது, நீங்கள் ஒழு முடியாது என்று வக்கிர புத்தியோடு எழுதி வைத்திருக்கிறீர்களே, இதற்கு என்ன சட்டம் என்று கேட்டோம். ஏராளமான விஷயங்களை கூட்டாக சேர்ந்து திருடும் போது பைத்தியக்காரன் உடனிருந்தால் 8 பேரும் கையை வெட்டக்கூடாது எழுதி வைத்திருக்கீங்களே, இதுக்கு என்ன ஆதாரம் கேட்டோம். எந்த பதிலையும் காணவில்லை. அரபின்னாங்க. அது அரபிகள் படித்து சொன்னோம், கிதாபுங்கிறாங்க. கிதாபை எடுத்து காட்டியாச்சு. அதுக்கு பிறகு ஏதாவது ஒன்று எங்கே நம்முடைய அவங்களுக்கு விளங்குது இதுவெல்லாம் குப்பைகள். ஒப்பந்தம் போடும் போதே மறுத்தாங்க. நாங்க மதுஹப்பை பற்றி பேசுவோம், குர்ஆன் சுன்னாக்கு மாற்றம் என்று சொல்லும் பொழுது மதுஹப்பு தான் சரி நிரூபிக்கணுமா இல்லையா, ஒப்பந்தத்தை படிச்சு பாருங்க. அவங்க அந்த பாயிண்ட்டுக்கே வரல. மதுஹப் என்ற அந்த விஷயத்துக்கு அவங்க என்ன செய்ய வரவில்லை. இதிலிருந்தே விளங்குகிறது அவர்கள் மதுஹப் என்று சொல்வது அனைத்தும் குப்பைகள் என்பதை அவர்களே ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அடுத்த விஷயத்துக்கு வருவோம். நாம சொன்னோம், அதாவது நெஞ்சில் கைவிட்டக்கூடிய ஹதீஸ்ல சிமாக் இப்னு ஹர்ப் என்பவர் வருகிறார், அவர் பலவீனமானவர் என்று அவர்கள் வாதத்தை வைத்தார்கள். அதற்கு முன்னாடி முஹம்மது இப்னு இஸ்மாயில் என்பவர் இடம்பெறக்கூடிய அறிவிப்பு, இப்னு குசைமாவுடைய அறிவிப்பை சொல்லி இது ஐபுன்னு சொன்னார். நாம அந்த ஆதாரத்தை காட்டவே கிடையாது. இப்னு குசைமாவுடைய அறிவிப்பை நாங்கள் ஒருபோதும் எடுத்து வைத்ததே கிடையாது. நாங்கள் எடுத்து வைத்தது அகமதுடைய அறிவிப்பு. அகமதுடைய அறிவிப்பை நீங்க சொல்லுங்க, அது நாங்கள் சஹீஹ் என்கின்றோம். நீங்க சிமாக் இப்னு ஹர்ப் என்பவர் லைஃப் என்று சொல்கிறீர்கள், அதை நாங்கள் தெளிவுபடுத்தணும். சிமாக் இப்னு ஹர்ப் என்பவர் அவர் சுஃபியான் வழியாக அறிவித்தால் சஹீஹுன் முஸ்தகீமுன் என்று ஹதீஸ்களை அறிஞர்களால் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் இக்ரிமா வழியாக அறிவித்தால் மட்டும்தான் பலவீனமானவை. இதன் காரணமாகத்தான் முஸ்லிம் இமாம் அவர்கள் தன்னுடைய நூலிலே சிமாக் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸை பல ஹதீஸ்களை பதிவு செய்திருக்கிறார்கள். முஸ்லிம் என்பது அது அதிகமான அளவில் சரியான ஹதீஸ்கள் பதிவு செய்யப்பட்ட நூல். அந்த நூல்ல முஸ்லிம் இமாம் இருக்காங்க, பதிவு பண்ணி வைத்திருக்கின்றார்கள். அடுத்து ஒரு கேள்வி கேட்டாங்க, அதனால நெஞ்சில் கையெழுத்தக்கூடிய ஹதீஸ் தைஃப்னு சொன்னாங்க, அந்த வாதம் அடிபட்டு போகும். அடுத்து நாம் விரல செய்யக்கூடிய செய்தி இருக்கு பாருங்க, விரல செய்யக்கூடிய அத்தகையாத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரலை அசைத்துக் கொண்டிருந்தார்கள் என்று ஒரு ஆதாரபூர்வமான அறிவிப்பு. இதை பலவீனம் என்று அவங்க என்ன செய்யறாங்க சொல்றாங்க. சொல்லக்கூடியவர்கள் ஏன் பலவீனம் என்றால் பொத்தாம் பொதுவாக ஆசிமின் குலைபுங்களால் இடம்பெறாது, இவர் பலவீனமான ஆளு அப்படிங்கிற வாதத்தை வைக்கிறாங்க. இது தவறு. ஆசிமின் குலைப் என்ற அறிவிப்பாளரை பற்றி பல்வேறு அறிஞர்கள் விமர்சனம் செய்கிறார்கள். என்ன விமர்சனம்? 8 அறிஞர் விமர்சனம் பண்றாங்க. எல்லோருமே அவர் உறுதியானவர், நம்பகமானவர், நல்லவர், வணக்கசாலி என்று 8 அறிஞர்கள் விமர்சனம் செய்கிறார்கள். ஒரே ஒரு அறிஞர் செய்யறாரு, அவர் தவறாக விமர்சனம் செய்யறார். இப்னுல் மதீனி என்ற அறிஞர் லா யுஹ்தஜு பிஹி இதன் பரத அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த இப்னுல் மதீனி என்ற அறிஞர் மட்டும் இவர் தனித்து அறிவித்தால் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு சொல்லி காட்டுறாரு. நாம் இதுக்கு பல்வேறு நூல்களில் விளக்கம் எழுதி இருக்கின்றோம். ஒரு அறிவிப்பாளர் மீது ஒரு அறிஞர் குறை சொல்லும் பொழுது அந்த ஜரகை தெளிவுபடுத்த வேண்டும். தெளிவுபடுத்தப்படாத குறைகள் ஜரகைகள் செய்யப்படாது, ஏற்றுக்கொள்ளப்படாது. இப்னுல் மதீனி என்ற அறிஞர் குறை சொல்றாரு. என்ன சொல்றாரு? அந்த ஆசிமின் குலைப் என்பவர் தனித்து அறிவித்தால் ஏற்றுக்கொள்ளப்படாது சொல்றாரு. என்ன காரணம் சொல்லியிருக்காரா? காரணம் தெளிவுபடுத்தப்படவில்லை. காரணம் தெளிவுபடுத்தப்படாத குறைகள் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பது இமாம்கள் ஹதீஸ் கலையிலே வகுத்த விதி. அது குர்ஆன் சுன்னாவிற்கு உட்பட்ட விதி. ஹதீஸ் கலை எல்லாமே குர்ஆன் சுன்னாவிற்கு உட்பட்டதுதான். அது தனி வாதமாக வைத்துக் கொள்வோம். அங்க என்ன வருது? ஆசிமின் குலைப்பு தனித்து அறிவித்தால் 8 பேர் 9 அறிஞர்கள் சொல்றாங்க, எல்லாருமே நம்பகமானவர்கள், வணக்கசாலின்னு சொல்றாங்க. ஒரே ஒரு அறிஞர் மட்டும் தனித்து அறிவித்தால் ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு சொல்றாரு. அப்போ காரணம் குறை சொல்லும் போது காரணம் தெளிவுபடுத்தப்பட வேண்டும். இது காரணம் தெளிவுபடுத்தப்படவில்லை. எனவே காரணம் தெளிவுபடுத்தப்படாத குறைகள் உதறி தள்ளப்படும் என்ற அடிப்படையில் ஆசிமின் குலைப் என்ற அறிவிப்பாளர் மீது வைக்கப்பட்ட இந்த குறை அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது கிடையாது. எனவே அந்த செய்தி ஆதாரப்பூர்வமான செய்தி தான் என்பதை நாங்கள் பல முறை தெளிவுபடுத்தி இருக்கிறோம். இந்த இடத்திலும் தெளிவுபடுத்தி விட்டோம்.
அதே போன்று அந்த நெஞ்சில் கையெழுத்தக்கூடிய அந்த ஹதீஸாக இருந்தாலும் சரி சஹீஹானவை தான் என்பதை நாம் தெளிவாக இந்த இடத்திலே நாம் நிரூபித்து விட்டோம். இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்கு, அதான் என்ன செய்வோம், அடுத்தது தெளிவுபடுத்தும். அடுத்து கஞ்சா சாப்பிட்டது, விபச்சாரம் பண்ணது, அடுத்த மனைவியோட விபச்சாரம் செய்து தன்னுடைய மனைவி என்று சொன்னது, திருடுவது, இதை பற்றி என்ன செய்யணும், தெளிவுபடுத்த வேண்டும். சென்ற இதுல ஒரு நியத்து சம்பந்தமான யானத்து தாலிபின் வரக்கூடிய ஒரு செய்தி எடுத்து சொல்லிடணும். அதுல என்ன சொல்றாங்கன்னா, தொழுகைக்கு முன்னாடி நியத்தை வாயால சொல்லணும், ஏன்னா நாக்கும் உள்ளமும் ஒன்றுபட வேண்டும் என்பதற்காக வேண்டியன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நாம கேட்கிறோம், இந்த செய்தி எங்கிருந்து எடுத்தீர்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல என்ன இடம்பெற்றிருக்கிறது? இது சுன்னத் என்பதற்கு என்ன ஆதாரம்? இது சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இருக்கிறீங்களே, சுன்னத்துல முதல்ல என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? ரசூலுல்லாஹ் செஞ்சா சுன்னத்து, ரசூலுல்லாஹ் சொன்னா சுன்னத்து, ரசூலுல்லாஹ் அங்கீகரிச்சா சுன்னத்து. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரை பயன்படுத்தி இங்கே ஒரு இட்டுக்கட்டப்பட்ட செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லாத ஒன்ன சொன்னதாக ஒரு பொய்யாக கற்பனையாக ஒரு செய்தி எழுதி வச்சிருக்கிறாரு. இதை பற்றி உங்களுடைய நிலைமை என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? மன் கதிப அலைஹி முத்தஅம்மிதன் ஃபல்யதபவ்வ மக்அதஹு மினன் நார். யார் எம்மேல பொய்யா வேணும்னு இட்டுக்கட்டி சொல்றானோ அவனுடைய இருப்பிடம் நரகம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்க, இங்கே வாயால் சொல்லுவது, நியத்தை மொழிவது சுன்னத் என்று சொல்லி இருக்கிறாரு. இவரை பற்றி உங்களுடைய நிலைமை என்ன? அது மட்டும் இல்ல, உள்ளமும் கல்வும் ஒன்றுபட வேண்டும், அதுக்காக வேண்டிதான் இப்படி இந்த கூட்டை எழுதி வச்சதுக்காக வேண்டி நீங்க பாக்கணும். சாதி மஹல்லாக்கள்ல பள்ளிவாசல்கள்ல நடக்கக்கூடிய அவருடைய இபாதத்தை கெட்டு குட்டிச்சோராய் போய் கிடக்கு. அல்லாஹ் அக்பர் சொல்ற அந்த தக்பீருக்குள்ள, அந்த தக்பீரை சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் நியத்தை பூரா சொல்லணுமா? நியத்தினருக்கு ஒரு 4-5 வரியில அரபியில் எழுதி வச்சிருக்கிறான். லுஹருடைய ஃபர்து 4 ரக்காத்தை கிப்லாவை முன்னோக்கி இந்த இமாமை பின்தொடர்ந்து அல்லாஹ்விற்காக தொழுகிறேன் அப்படிங்கிற இந்த வாசகத்தை அரபியில சொல்லி, அது அவர் அல்லாஹ் அக்பர்னு சொல்றதுக்குள்ள இது எல்லாத்தையும் உள்ளத்துல சொல்லிடணும். உள்ளமும் கல்வும் ஒன்றுபடுறது மாதிரி, அது மாதிரியான ஒரு நிலைமையில சொல்லி முடிக்கணும்னு சொல்லி அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்ங்கிற 2 வார்த்தை, 2 வார்த்தைக்குள்ள 20 வார்த்தையை வந்து சொல்லுவதுதான் எங்கிருந்து சொல்ல முடியும்? செய்ய முடியாததை இப்படி மார்க்கம் என்ற பெயர்ல, மதுஹப் என்ற பெயர்ல, சுன்னத் என்ற பெயர்ல சொல்லி வச்சிருக்கிறாங்க. இதற்கு என்ன ஆதாரம் என்பதை அவர்கள் காட்ட வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம எவ்வளவுதான் எடுத்து வைத்தாலும் ஒண்ணுக்குமே அவங்க பதில் சொல்லலை என்பதை நீங்க கண்கூடா பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. எவ்வளவு 100,000 எடுத்து வச்சாலும் அதனுடைய நிலைமை அதுதான். இப்ப அவர்கள் சொன்னதுக்கெல்லாம் பதில் சொல்லாம நம்ம விட மாட்டோம் சொன்னோம் இல்லையா? அதுல ஃபர்ஸ்ட் அவங்க மதுஹபுடைய ஆதாரமாக எடுத்து வைத்தார்கள், ஃபஸ்அலு அஹ்ல ஸிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். நீங்கள் அறியாதவர்களாக இருந்தால் அறிந்தவர்களிடத்தை கேளுங்கள். இதுல இருந்து மதுஹபுக்கு ஆதாரமாயுது. இதுல பல கேள்விகள் இருக்கு. சாதாரணமாக ஒரு மனிதனுக்கு தெரியலன்னா தெரிஞ்சவன்ட்ட கேட்கணும், அதான் இதுக்கு அர்த்தம். ஒரு மதுஹபை பின்பற்றுறதுக்கு அர்த்தம் ஆகுமா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சஹாபாக்கள்லாம் வந்து இந்த ஆயத்தை எப்படி அமல்படுத்திருப்பாங்க? மதுஹப் பின்பற்றினாங்களா? அப்ப அது விவரம் உள்ளவர்கள்ட்ட கேளுங்கள் தான் அது கூட எல்லாம் சொல்றான். விவரம் கட்டவர்கள் நிரூபிச்சிட்டோம். மதுஹப் நூல் எழுதின ஆட்களுக்கெல்லாம் ஒரு விவரம் இல்ல, கூறும் இல்ல, ஒரு இக்லாசி இல்ல, ஒரு இறையச்சம் கிடையாது, குர்ஆனுக்கு நாலேஜ் கிடையாது, ஒரு அசிங்கம், ஆபாசம், ரொம்ப கேவலமான விஷயம், பொய் புழுகெல்லாம் வந்து அள்ளி போட்டிருக்கிறான்னு காட்டும். அவங்களுக்கு கேட்க இயலுமா? அந்த ஆயத்துப்படியே வருகிறது. விவரம் உள்ளவங்கள்ட்ட தான் கேட்க சொல்றான், அதுல ஸிக்ரி. அப்ப விவரம் உள்ளவங்கள்ட்ட கேட்கணும் என்பதுல இருந்து விவரம் கட்டவங்க எழுதின இந்த கிதாபுகளை பின்பற்றக்கூடாது. அவங்க எடுத்து வச்சாங்கல்ல மதுஹபை நிலைநாட்டுவதற்காக வேண்டி, அதுல இருந்து மதுஹப் கூடாது என்று தெரிகிறது. அதான் அந்த ஆயத்து சொல்லக்கூடியது. பொதுவா எனக்கு ஒண்ணு தெரியலையா கேட்கிறேன், இவருக்கு ஒண்ணு தெரியலையா என்கிட்ட கேட்கிறாரு, அடுத்து என்ன சொல்லலாம்னு அவர் கேட்கிறாரு, இது சொல்லுங்க நான் சொல்றேன், எல்லாத்தையும் அடக்கும். அப்ப இது ஒரு மனுஷனை பிடிச்சிட்டு நான் சாபி சொன்னதான் தெரிந்த ஒருத்தன் நிக்கிறது, ஒரு ஹனபி சொன்னதான் சரி நிக்கிறது, அதையா இது சொன்னது, ஒருத்தனை கண்ணை மூடிக்கிட்டு முழுசா பின்பற்றுங்கிறது அர்த்தம் வருமா? அப்ப குர்ஆன் ஆயத்தை போடுறாங்க, அதுக்கு அவங்க எடுத்து வைக்கிற வாதத்துக்கு ஒரு சம்பந்தமே இல்லை. இது பசாடு ஹிஜ்ரத் செய்த சஹாபாக்களிலும் மதீனாவில் உதவி செய்த அன்சார்களிலும் யார் முந்தி சென்று
வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான், அவங்களை பின்பற்றினாங்களே அவர்களும் அல்லாஹ் சொல்லுகிறான். இதிலிருந்து என்ன தெரிகிறது? முன்னாடி உள்ளவங்களை பின்பற்றாமல் தெரிகிறது என்று ஒரு வாதம் வைக்கிறார்கள். இதிலையும் அவர்கள் நிறைய அவங்களுடைய வாதத்துக்கும் இந்த அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மதுஹபை பின்பற்றுவதற்கு குர்ஆனிலும் ஹதீஸிலும் என்ன ஆதாரம் இருக்கிறது என்பதை தெரிவதற்காக கிட்டத்தட்ட 2.5 மணி நேரமாக மக்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை விடுத்து மக்காவில் போய் ஒருத்தர் மிருகத்தோட ஹஜ்ஜுக்கு போகும்போது அப்படி செய்தார் இப்படி செய்தார் என்று எங்கெல்லாம திசை திருப்பி கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கூறியதற்கு அந்த கிதாபை காட்டின பிறகு எங்கள் அணி பதில் தரப்படும். இப்போது நான் சொல்ல வருவது என்னவென்றால், மதுஹபை பின்பற்ற வேண்டிய என்ற தலைப்பிலே, அதாவது குர்ஆன் ஹதீஸிலே ஆதாரம் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபா பெருமக்களுடைய காலம் இருக்கிறது மிக சிறந்த காலம். அக்ரிமு அஸ்ஹாபி ஃபஇன்னஹும் ഖിയാറുக்கும் சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும் சும்ம யபஹதுல் கிதுபு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய சஹாபா பெருமக்களுக்கு நீங்கள் உரிய மரியாதை தாருங்கள். அக்ரிமு அஸ்ஹாபி ஃபஇன்னஹும் ഖിയാറുக்கும், ஏனென்றால் அவர்கள் தான் உங்களில் மிக சிறந்தவர்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும், அதற்கு பிறகு தாபியங்கள், அதற்கு பிறகு தபா தாபியங்கள். இந்த 3 காலத்திற்கு பிறகு சும்மா யபஹருல் கிதுபு ஹத்தா அன்ன ரஜுல யஹலிஃபு வலா யஸ்தஹலபு. எந்த அளவிற்கு பொய் வந்து விடும் என்றால், நீ சத்தியம் பண்ண வாடான்னு ஒருத்தனை போய் கூப்பிட தேவையில்லை, நீங்க காசு தாங்க நான் கோர்ட்ல வந்து சத்தியம் பண்றேன்னு சொல்ல வரலாம். அந்த அளவுக்கு உலகத்திலே பொய் மலிந்து விடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னைக்கு உலகத்துல கோர்ட்ல பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், ஒரு பொய் சத்தியம் சொல்றதுக்கு காசு தாங்க, நீங்க எதை சொன்னாலும் சொல்றீங்க. இப்ப இந்த காலத்துல உலமாக்களை பின்பற்றுவதை விட சங்கைக்குரிய பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருடைய சொல்லை பின்பற்ற சொன்னார்கள்? இந்த ஆயத்தின்படி வாருங்கள். ஃபஸ்அலு அஹ்ல ذிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன், நீங்கள் அறியாதவர்களாக இருந்தால் அறிந்தவர்களிடத்தில் கேட்டு பாருங்கள். சஹாபாக்களுடைய காலம் மிக சிறந்த காலம். சும்மல்லதீன யலூனஹும், அதற்கு பிறகு அப்ப சஹாபாக்களுக்கு அடுத்து ஹஜ்ரத் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்தார்கள். 4 சஹாபிகளை நேரடியாக சந்தித்திருக்கிறார்கள். அவர்கள் தாபிஈன். அது மாத்திரமல்ல, வாழ்க்கையில ஒரு நாளும் பொய் பேசியது கிடையாது. அதுபோல்தான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மா கதப தகத்து, இதுவரை என்னுடைய நாவிலிருந்து ஒரு பொய் கூட வந்ததில்லை என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை நாம் பின்பற்றுவதற்கு முதலிடம் கொடுக்க வேண்டுமா? பொய்களும் பிராடுகளும் நிறைந்திருக்கின்ற இந்த காலத்திலே உண்டானவர்களுக்கு நாம் பின்பற்றுவதற்கு முதலிடம் கொடுக்க வேண்டுமா? சங்கைக்குரிய பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சிறந்த காலம் என்று சுட்டிக்காட்டப்பட்ட காலம் எது? இப்போது சிந்தித்து பாருங்கள். சஹாபாக்களுக்கு பிறகு 3 வகையான குரூப் முஸ்லிம்கள்ல உண்டு. 3 வகையான பிரிவினர். எப்படி? ஒன்று பொதுமக்கள், இரண்டாவது ஆலிம்கள், மூன்றாவது முஜ்தஹிதீன்கள். பொதுமக்கள் என்றால் அவர்களுக்கு சட்டங்கள் தெரியாது. இரண்டாவது ஆலிம்கள், சட்டங்கள் தெரியும். மூன்றாவது முஜ்தஹிதீன்கள், அந்த சட்டத்தை குர்ஆன் ஹதீஸிலிருந்து எப்படி வடித்து எடுப்பது என்ற ஞானம் பெற்றவர்கள் அவர்கள். இப்போது பொதுமக்கள் ஆலிம்களை பின்பற்றுவார்கள், அவர்களுடைய சொல்கின்ற சட்டத்தை பின்பற்றி. ஆலிம்கள் முஜ்தஹிதீன்கள், அவர்கள் குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஆய்வு செய்து தரக்கூடிய விஷயத்தை அவர்கள் பின்பற்றுவார்கள். இப்போது இப்படி ஒருவர் இன்னொருவரை பின்பற்ற வேண்டிய கட்டாய நிலை ஏற்பட்டுவிட்டது சங்கைக்குரிய பெருமக்களை. எப்போது? சஹாபா பெருமக்களுக்கு பிறகு. சஹாபா பெருமக்களிலேயே தெரியாதவர்கள் அடுத்த சஹாபியிடத்தில் தெரிந்தவரிடத்தில் கேட்டிருக்கின்ற எத்தனையோ ஹதீஸுகள் இருக்கின்றன. சரி, இப்போது ஒருவர் இன்னொருவரை தக்லீது செய்ய வேண்டிய கட்டாய நிலை ஏற்படுகிறது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும்போது அப்படி கிடையாது. ரசூலுல்லாஹ்வை நேரா பார்த்தாங்க, நேரா கேட்டாங்க. அதனால யாரையும் பின்பற்ற வேண்டிய தேவை கிடையாது. காலம் போக போக ஒருவர் அடுத்தவரிடம் கேட்க வேண்டிய, அடுத்தவர் சொல்லக்கூடிய குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஆய்வு செய்ய வேண்டிய நிலையை பின்பற்ற வேண்டிய கட்டாய நிலை ஏற்படுகிறது. சங்கைக்குரிய பெருமக்களே, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல இது கிடையாது. எது? மذஹப் கிடையாது. இப்பவும் மذஹப் கூடாது என்று சொன்னால், இப்போது நாம் வைத்திருக்கின்ற இது போன்ற குர்ஆன் ரசூலுல்லாஹ் காலத்துல கிடையாது. குர்ஆன் தனித்தனியாகத்தான் இருந்தது. எலும்புகளிலே, தோள்களிலே,
குர்ஆன் எப்போது ரசூலுல்லாஹ்வுடைய மறைவுக்கு பிறகு ஒன்று திரட்டப்பட்டது, சஹாபாக்கள் காலத்தில் ஒன்று திரட்டப்பட்டது. ஆனால் அப்போதும் கூட குர்ஆனிலே ருக்கு கிடையாது, 30 ஜுஸுகள் கிடையாது. அதற்கு பிறகுதான் வந்தது. இப்போது நாம் ருக்கு போடப்பட்ட 30 ஜுஸுகளை கொண்ட குர்ஆனை வைத்திருக்கிறோம். இப்படித்தான் ஹதீஸிலும் ஹதீஸ்கள் முதலில் தொகுக்கப்படவில்லை. ஹஜ்ரத் அஹ்மது பின் ஹம்பல் அவர்கள் தொகுத்தார்கள். இப்படியே அதற்கு பின்னர் புகாரி இமாம் என்று இப்படியே வந்தது. தங்கைக்குரிய பெருமக்களே, அது மாதிரிதான் மதஹப் வந்தது. மதஹப் பிதஅத் என்றால் குர்ஆனை தொகுத்ததும் பிதஅத், ஹதீஸை தொகுத்ததும் பிதஅத். இப்போது புகாரியே தூக்கக்கூடாது, எல்லாம் பிதஅத்னு வந்துடும். அன்பு நண்பர்களே, எழுத்திலே ஆபாசம் இருக்கிறது என்று இவ்வளவு ஆர்வம் காட்டக்கூடியவர்கள் நடைமுறை ஆபாசம் ஏற்படுது ஏன் கவலைப்படல? எழுத்திலே இருக்குது அவங்களுடைய கூட்டுப்படி. நடைமுறை ஆபாசத்தை உண்டு பண்ண முனையலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சோன்னே அதுக்கு என்ன பதில்? இது வரைக்கும் நம்ம கேட்டது நடைமுறையில் உள்ளது, அது எழுத்தோட தான் இருக்கு, நடைமுறையில் இல்ல. அவங்க சொல்ல போறாங்க, ஒத்துக்கிட்டாங்க, அதுக்கு விளக்கம் இருக்கு, அவங்க கிதாபு தர போறாங்க, நம்ம கொடுக்க போறோம், அதுவே விஷயம். நடைமுறை ஆபாசத்தை உண்டு பண்ண முடியலாமா? அல்லாவுடைய பள்ளியில வெளியிலே கூடாத அல்லாவுடைய பள்ளி வாசல்ல ஒரு ஆபாசத்தை நடைமுறைப்படுத்த முடியலாமா என்ற கேள்வி கேட்கப்பட்டது. இவங்க சரிங்களா? அல்லா எதை விரும்பலையோ அவங்க வீட்டில் போய் செய்வது. இதுதான் நல்வழிக்கு கொண்டு போற அழகா. அவர்களை நம்பி எத்தனை இளைஞர்கள் வந்திருக்கிறாங்க, ஏதோ சொர்க்கத்துக்கு கூட்டி போவாங்க அப்படி நம்பிக்கையில தானே, ஒரு நம்பிக்கை தானே இவங்க சொல்ற உண்மையா இருக்கும். இவங்க குரான் விளக்கம் தர்றாங்க, இமாம்களை போய் சொல்லுகிறாங்க, இவங்களுடைய கூற்று சரியாக இருக்கலாம். ஒரு நம்பிக்கையில் வந்தவர்களை நரகத்திற்கு அழைத்து செல்லலாமா? அதான் நம்ம கேட்கிறோம். ஒரு தடவை தானே இந்த உலகத்தில் வாழ முடியும், இன்னொரு தடவை வர முடியுமா? அங்க மாட்டிக்கிட்டா சிறுவனை தெரியாதனமா 4 பேர் சொன்னாண்டு நாங்க நம்பிட்டோம், மறுபடியும் அனுப்பி வை கேட்க முடியுமா? இல்ல அனுப்பி வச்சிருவானா? ஆணிகள் செஞ்சு அடிக்கலாம் அப்படின்னு திருப்பி சொன்னாங்க. இப்ப நம்ம சொல்றோம், ஏன் சொல்றோம்? இல்லாத வாசகத்தை சொல்றாங்க, மற்றதெல்லாம் வாசகம் இருக்குது, இவங்க தப்பா விளங்கி வச்சிருக்கிறாங்க, அதனால வாசிங்க கிதாப் தாங்க பதில் தர்றோம். இப்ப என்ன சொல்றாங்க? ஆத்ம கெஞ்சாடிக்கலான்ட்டாங்க. இப்ப சொல்றோம், அந்த வாசகத்தை இவர்கள் காட்டி தந்து விட்டால் இதுவரைக்கும் நாங்கள் சொன்னதெல்லாம் பொய் என்று சொல்லி அவங்க சொல்ல ஏற்றுக்கொள்றோம். அதே நேரத்தில் காட்டி தரலன்னு சொன்னா நாங்க இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் பொய், மதஹப் ஆலிம்கள் சொல்வதுதான் சரி என்று அவங்க ஒப்புக்கொள்ளும். இதுவரைக்கும் அவங்க சொன்னதெல்லாம் இப்படித்தான் உலக முஸ்லிம்கள் அத்தனை பேருக்கும் தெரியும், இல்லாததெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. இருக்குதுங்கெல்லாம் காட்டிடணும், ஆளுங்கள் கஞ்சா அடிக்கலாம்னு காட்டிடணும். அவங்க சொன்ன வாசம் இதுதான். அடுத்து எவ்வளவுதான் நம்ம சொல்லிட்டு இருந்தாலும் அவங்க சொல்றது, எவ்வளவுதான் நம்ம கேட்டாலும் தர மாட்டாங்க. நாங்க பதில் சொல்றதுக்கு காரணத்தை சொல்லிட்டாங்க. அப்ப நாங்க என்ன சொல்றோம்? அப்ப இதே போல நாங்களும் சொல்லலாம், எவ்வளவுதான் நாங்க கேட்டாலும் சரிதான், கிதாபை தரவே மாட்டாங்க, வாசிக்க மாட்டாங்க, வாசிச்சுட்டு கிதாபை தர மாட்டாங்க, சும்மாதான் வந்துட்டாங்களே. நாம சொன்ன வாசிங்க, தெரிஞ்ச வாசிங்க. ஏன் உங்களுடைய தர்ஜமா, உங்களுடைய மொழிபெயர்ப்பில் பிழை இருக்கிறது, அதை காட்டுறதுக்கு தான். ஏன்னா தர்ஜமா பிரச்சனை. அப்ப ஏன் அந்த விஷயத்துல முன்பின்ன விட்டுருக்கோம்? முன்னால விட்டுருப்பாங்க, பின்னால விட்டுருப்பாங்க, மீனிங் சரியா இருக்காது. அதை விளக்கிறதுக்காக தான் வாசிங்க, தாங்க விளக்கம் சொல்லுவோம். பதில் எங்கிட்ட இருக்கு, ரெட்டியா இருக்கு, ஒவ்வொன்றுக்கும் சொல்லுவோம், வரிசையா வரணும். திடீர்னு இது மட்டும் தாங்க, அப்ப மத்தெல்லாம் வேணாமா? நீங்க சொல்லுங்க, இது மட்டும் தான் பிரச்சனை, மத்தெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படி சொல்லுங்க. நீங்க இடையில குடிச்சீங்கல்ல ஒண்ணு, அதுக்கு பதில், அதுக்கு அந்த நேரம் போகும். இப்பதான் சொன்னாமே, அப்ப நீங்க சொல்லுங்க, இதுக்கு முன்னாள் உள்ள விட்டுருங்க, பதில் தானே, இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க, அதை மட்டும் தாங்க. நாங்க ஒவ்வொன்றும் பதில் சொல்லுங்க, இடையில ஒண்ணு கொண்டு வந்தீங்கன்னு அர்த்தம். அப்ப இதுவரைக்கும் முன்னாள் உள்ள நீ எடுக்கப்படலன்னு வழங்குது, எல்லா கிட்டாரும் கொண்டு வரலன்னு தெரியுது. என்ன நினைச்சது? நம்ம சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லுவோம், அளந்துரும், அப்படி திணறின்னு இப்படி எல்லாம் கொட்டிட்டாக்கா, அவ்வளவு பாசையில குப்பையை கொட்டிட்டா அப்படியே வெட்கப்படுவாங்க, நெஞ்சு நிமித்துக்கிறோம். ஏன் நீங்க சொல்றது போய் நெஞ்சு நிமித்து சொல்லிட்டு இருக்கோம். அவர் நினைச்சேன கொட்டிடலாம், திணறுவாங்க, ஒன்னும் செய்ய முடியாது, மற்றதெல்லாம் உழப்பான், மதுகப்பல எதுவுமே செய்ய முடியாது, நம்மகிட்ட தான் குப்பை இருக்க, அவ்வளவு பாசையில இப்படி நினைச்சாங்க. எவ்வளவு நெஞ்சு நிமித்து பேசிருக்கோம் பாத்தீங்களா? ஏன் அவனும் பொய் சொல்லுமா, நம்ம எங்க கவலைப்படனே, உண்மையில காமிக்க வேண்டியதானே, இதுல என்ன இருக்குது? அதனால நீங்க எதுவாக இருந்தாலும் சரிதான், நீங்க ஆதாரத்தை எங்களை காட்டுங்க, நாங்க பதில் சொல்றோம், பதில் சொல்ல தயாரா இருக்கோம். இன்னும் ஆதாரம் ஆனா சொல்லிட்டு போனா பிரயோஜனம் இல்லை, எங்க டைம் கிடைக்காது. ஏற்கனவே உங்க புத்தகங்களை சொன்னதை கேட்கறது மக்களுக்கு வரல, முன்னால படிச்சதுதான்.
நாங்க பதில் சொல்ற உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா அந்த கிதாப் எல்லா கிதாபும் தரணும். இந்த 4 விஷயத்து மட்டும் கிதாப் இருக்குது, மற்ற கிதாப் இல்லைன்னு சொன்னா ஏன் அதை வச்சுங்க? ஒப்பந்தத்தில் தான் இருக்குதுல்ல, ஆதாரம் கேட்டது. அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்தபடியாக 9 கேள்வி நாங்கள் ஒரு கேள்விக்கு சொல்லிவிட்டோம். சரியாச்சு தெரிஞ்சவங்கள்ட்ட கேளுங்க. அடுத்த கேள்வி முந்தி சென்ற சஹாபாக்களையும் அன்சார்களையும் சிந்தி வந்தவங்க பின்பற்றாங்க இல்லையா, அவங்களை அல்லாஹ் சிலாகித்து சொல்கிறான் என்று நான் ஏற்கனவே அந்த வசனத்தை வாசிச்சு காட்டிட்டு அதில் சொல்றோம். அந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா அந்த மதுரை பின்பற்றுக்கு ஆதாரமா ஃபர்ஸ்ட் மேட்டர் என்ன? அன்சார்கள் முஹாஜிர்கள்ல முந்தி சென்றவங்களை மூத்தா போயிட்டவங்க அல்லது முந்தி இஸ்லாத்துக்கு முன்னுரிமையில இருக்கிறவங்க அவங்கள பின்னாடி வந்தவங்க பின்பற்றலாம்ங்கிற ஒரு அர்த்தம் வருது. அதுல கூட அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, வல்லதி நத்தபஹும் பிஇஹ்சான், அழகான விஷயத்துல நல்ல விஷயத்துல நல்ல முறையில் அவர்களை பின்பற்ற வேண்டும் சொல்றான். 100% பின்பற்றக்கூடாதுங்கிறான். குர்ஆன் ஹதீஸுக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் சொல்லி இருந்தார்களே ஆனால் சஹாபாக்களையே அவங்க பின்பற்றலாங்கிறான். அது நம்மளும் சொல்லத்தான் செய்யறோம். குர்ஆன் ஹதீஸுக்கு ஏற்ற மாதிரி சொல்வார்களே ஆனால் யாரு சொன்னாலும் சஹாபாக்கள் என்ன சொல்வது, நம்முடைய எதிரணியினர் சொன்னாலும் கூட நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். யார் சொன்னாலும் ஏற்றுக்கொள்வோம். குர்ஆன் ஹதீஸுக்கு ஆதாரம் இருக்குமே ஆனால் அதுதான் அங்க சொல்லப்படுகிறது. இன்னும் சொல்ல போனால் இதே மாதிரி இன்னொரு வசனம் கூட இருக்கிறது. இதுக்கு ரிலேட்டிவான வசனம் சூரத்து தூர்ல 21வது வசனத்தில் எல்லாம் சொல்கிறான், வல்லதீன ஆமனு வத்தபஅத்துஹும் ذُرِّيَّتُهُم بِإِيمَانٍ, யார் நம்பிக்கை கொண்டார்களோ அவர்களுடைய யாருடைய சந்ததிகள் ஈமானோடு அவர்களை பின்பற்றினார்களோ பின்தொடர்ந்தார்களோ அப்படின்னு அவர்களையும் சிலாகித்து அல்லாஹ் சொல்றானே. அப்ப வாப்பாவை முகம் பின்பற்றான்னு அர்த்தமாப்ப நீங்க அவர்கள் சொல்லக்கூடிய அந்த அர்த்தம் வைப்பதாக இருந்தால் முந்தி சென்ற சஹாபாக்களை பின்பற்றலாம்ங்கிற வார்த்தை மாதிரி ஒரு வார்த்தை முந்தி சென்ற மூமின்களை அவங்க புள்ள குட்டிங்க பின்பற்றலாம் இருக்குது. நான் எங்க வாப்பா பின்பற்றலாம் அர்த்தமா? நீங்க உங்களை உங்களுடைய பிள்ளைகள் பின்பற்றலாம் அர்த்தம் செய்வீங்களா? பாருங்க அர்த்தமாப்ப. அப்படியே ஒரு பேச்சுக்கு சஹாபாக்களை பின்பற்றுவதுதான் என்று வைத்துக் கொண்டாலும் சஹாபாக்கள்ல முஹாஜிர் அன்சார் தான் பின்பற்ற தவிர மதுஹபை பின்பற்றக்கூடாது தானே. முஹாஜிர் மதுஹப் வைங்க, அன்சாரி மதுஹப் வைங்க. யார அல்லாஹ் இவரை பின்பற்றுங்கன்னு சொல்றான், இவரை பின்பற்றுறது ஆதாரமாகுமா? உதாரணத்துக்கு இவரை பின்பற்றுங்கள் அல்லாஹ் சொன்னால் இவரை பின்பற்ற சொல்றாங்க, அதனால இவரை பின்பற்ற இது எந்த ஒரு செல்சாவது நமக்கு ஏற்றுக்கிறதா? அப்ப அவர்கள் 2வது ஒரு வசனத்தை எடுத்து வைக்கிறாங்க. அதுக்கு அவங்க மதுஹபை நியாயப்படுத்துறதுக்கு சம்பந்தம் இல்லை மட்டுமில்ல, அதுக்கு எதிராக இருக்குது. முஹாஜிர் அன்சார் தான் அவ்வளவு பெரிய சஹாபாக்கள் எல்லாம் விட்டுட்டு இவங்களை பின்பற்றுவாங்க. யார? இந்த குப்பையில் இருக்கிறாங்களே இவங்கள, குப்பைகளை மார்க்குங்கிறாங்களே இவங்களை பின்பற்றுவாங்களாம். இது நல்லா இவங்களுக்கு உங்களுடைய பொது அறிவுக்கு ஒத்துக்கொள்ளுதா? இது ஒண்ணு சொன்னார்கள். அடுத்து என்ன? ஜும்மாவுக்கு 2 பாங்கு விஷயம் 3வது அவங்க எடுத்து வைக்கிறாங்க. பாருங்கள், ஜும்மாவுக்கு 2 பாங்கு இல்லை என்று சொல்கிறார்கள். அதை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் உண்டாக்கினார்கள். அப்ப உஸ்மான் பிதத்தை உண்டாக்கிட்டாரா? விதத்தை உண்டாக்கினால் நரகத்துக்கு போவார்கள் இருக்கிறது. உஸ்மான் நரகவாசியா? இது தலைப்புக்கு அப்பாற்பட்ட ஒரு கேள்வி. ஏன் நம்ம திசை திருப்புறோம்? அதுக்கு பதில் சொல்லுவோம். அது ஒரு விஷயம். தலைப்புக்கு அப்பாற்பட்ட கேள்வி மற்ற எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவோம். ஆனால் அவங்க என்ன செய்யறாங்க? நல்லா கவனிக்க. தலைப்பை நான் வாசிக்கிறேன். தமிழகத்தில் தலைப்பு மதுஹபை பின்பற்றலாமா? நிலைப்பாடு எங்க நிலைப்பாடு? ஏண்டா எங்க நிலைப்பாடு? தமிழகத்தில் நடைமுறையில் உள்ள சாபி ஹனபி மதுஹபுகளில் சட்ட நூல்களில் குர்ஆன் ஹதீஸுக்கு முரணானவையும் குர்ஆன் ஆதாரமோ ஹதீஸின் ஆதாரமோ இல்லாத ஏராளமான விஷயங்களும் உள்ளன. எனவே மதுஹபை பின்பற்ற தலைப்பு நாங்க எடுத்து போட்டோம். அதுக்கு தானே போட்டோம். எதுக்கு போடல? ஒப்பந்தத்தில் என்ன எழுதிருக்கிறோம்? யார் திசை திருப்புறா? ஒப்பந்தத்தில் உள்ளத பேசுறவங்க திசை திருப்புறாங்களா? பயான் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அந்த காலம் எப்படிப்பட்ட காலம் என்று சொன்ன கேள்விக்கு பதில் சொல்வதற்கு உள்ள நேரங்களை எல்லாம் பயான் பண்ணுவதற்கு பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். யார் திசை திருப்புறா? சம்பந்தம் இல்லாத யார் பேசிக் கொண்டிருக்கிறா? அப்ப இந்த மதுஹபுல உள்ள குப்பை இருக்குன்றதான் தலைப்புல எழுதியிருக்கிறோம். எழுதுனாதான் நிரூபிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நாங்க திசை திருப்பல. அது ஒரு விஷயம். சரி, இருந்தாலும் ஜும்மா விஷயம் தலைப்புக்கு சம்பந்தம் இல்ல, சொன்னதுக்காக சொல்றேன். ஜும்மாவுல 2 பாங்கு இல்லை என்று நாங்கள் சொல்கிறோம். ஏன் சொல்றோம்? ஹதீஸில புகாரில தெளிவாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்திலும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலும் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலும் ஜும்மாவுக்கு
2 அறிவிப்பு இகாமத்தையும் சேர்த்து சொல்றாங்க. ஒரு பாங்கு தான், ஒரு பாங்கு தான் நடைமுறையில் இருந்தது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சியில தான் ஜாதன் நிதாவு சாலிது, 3வது ஒரு அறிவிப்பு பாங்கு இகாமத்து பிளஸ் இன்னொரு பாங்கு, அந்த 3வது அறிவிப்பு என்பது அதிகமானது புகார்ல இருக்குங்க. இப்ப நமக்கு என்ன வருதுன்னா, அல்லாஹ்வுடைய ரசூல் காலத்துல ஜும்மாவுக்கு ஒரு பாங்கு என்று புகாரில் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அடுத்த நிலையில் இருந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல ஜும்மாவுக்கு ஒரு பாங்கு என்று இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல ஜும்மாவுக்கு ஒண்ணுதான் சொன்னாங்க. நம்பர்ல 200 சொல்லுவாங்க, அதுதான் முன்னாடி ஒண்ணு சொல்லுவாங்க, அது கிடையாது. அதுதான் அது அவங்க காலத்துல இருந்தது. உஸ்மான் காலத்துல இன்னொன்னு அதிகமானது இருக்கிறது. இப்ப உஸ்மான் நரகவாசியா இல்லையா என்பதா நமக்கு இப்ப கொஸ்டின். அவர் விதத்து செஞ்சாரா இல்லையாங்கிறதா கொஸ்டின். நாம எதை பின்பற்ற வேண்டும்? இவர் நரகவாசியா அவர் நரகவாசியா நமக்கு தேவையில்லை. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இது ரசூலுல்லாஹ் சொல்லாத ஒன்றை செய்திருப்பார்களே, ஆனால் அவர்கள் செய்த நல்லறம், அவர்கள் செய்த தியாகம், அவர்களுக்கு சொர்க்கவாசி என்று சொன்ன நற்செய்தி, அவையெல்லாம் அதை மன்னிக்கத்தக்க அளவுக்கு இருக்கும். நமக்கு இருக்குமா? அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடைய ரசூல் இதை செஞ்சாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு இதை செஞ்சாங்கன்னா உஸ்மானுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாம் ரசூலுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கல? ரசூலுல்லாஹ் காலத்துல ஒண்ணுதான இருந்துச்சு, ரசூலை முகபத் வைக்க என்ன செய்யணும்? உஸ்மான் ரலியல்லாஹு எதுக்கு வேண்டாலும் செஞ்சுட்டு போனாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை அமல்படுத்தினார்களோ அதைத்தான் செய்ய வேண்டும் என்று நாங்கள் சொல்லத்தான் செய்கிறோம். ஜும்மாவுக்கு 2 பாங்கு சொல்வது பிதஅத் என்று தான் சொல்கிறோம். உஸ்மான் நரகவாசியா என்று கேட்டால் அது நாங்கள் சொல்ல மாட்டோம், சொல்லக்கூடாது. ஏன்? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடத்தில் போய் சொல்லும் பொழுது, ஏகத்துவத்தை சொல்லும் பொழுது அவன் கேட்டான். என்ன கேட்டான்? ஃபமா பாலுல் குருனில் ஊலா, அப்பனா முந்தி போன ஆட்கள் தெரிஞ்சலாம் என்ன அவன் கேட்கிறான். மூசா இப்பதான் தௌஹீத சொல்ற, இஸ்லாத்தை சொல்ற, இதுக்கு எத்தனை பேர் இஸ்லாத்தில் இல்லாம போயிட்டாங்களே, உங்க அப்பா மாட்டெல்லாம் போயிட்டாங்களே, எங்க அப்பா மாட்டெல்லாம் போயிட்டாங்களே, அவங்க எது என்ன காபிர்கள் தெளிவா சொல்லலாம். அதுக்கு ரிப்ளை மூசா நபி என்ன சொன்னாங்க தெரியுமா? இல்முஹா இந்த ரப்பி ஃபீ கிதாப் லா யலிலு ரப்பி வலா யன்சா, அது பற்றிய ஞானம் அல்லாஹ்வுக்கு தெரியும். அவர் நரகவாசியா இவர் சொர்க்கத்துக்கு போவாரான்னு நான் சொல்ல மாட்டேன். அது பற்றிய ஞானம் இறைவனுக்கு இருக்கிறது. அவன் தப்பான முடிவு எடுக்க மாட்டான், மறக்கவும் மாட்டான். அந்த மூசா நபி சொன்ன பதிலை தான் நாங்கள் சொல்வோம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி கேட்டீர்களே, ஆனால் அது பற்றிய ஞானம் அல்லாஹ்வுக்கு இருக்கிறது. அதை விட தாண்டி சொல்வோம், சொர்க்கவாசி என்று சொல்வோம். ஏன்? உஸ்மான் ஃபில் ஜன்னா, உஸ்மான் சொர்க்கவாசி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவான வார்த்தையால் சொன்னார்கள். ஆனால் இந்த செயல் விதத்து தான், அது அல்லாஹ் மன்னிப்பான். நாம ரசூலா உஸ்மானா? உஸ்மான மதிப்போம். நானா உஸ்மான் ஆண்டு வரும்போது உஸ்மான மதிப்போம். இவரா உஸ்மான் ஆண்டு வரும்போது உஸ்மான மதிப்போம். அபு ஹனீஃபாவா உஸ்மான் ஆண்டு வரும்போது உஸ்மான மதிப்போம். அல்லாஹ்வுடைய ரசூலா உஸ்மான் ஆண்டு வரும்பொழுது எங்களுக்கு உஸ்மான் பெருசா, அல்லாஹ்வுடைய ரசூல் செகண்ட் சொல்லுவீங்களா? இதுதான் எங்களுடைய வாதம். ஜும்மாவுக்கு ஒரு பாங்கு தான் சொல்ல வேண்டும், 2 பாங்கு சொன்னால் குற்றம், ரசூலுல்லாஹ்வுக்கு நேர் எதிரான யுத்தம். இதுதான் எங்க வாதம். அடுத்து என்ன? 3 தலாக். ஒருத்தன் 3க்கு மேல் சொல்லிட்டோம் அவங்க சொன்னதுக்கு. அடுத்து என்ன? 3 தலாக். 3 தலாக்னா என்ன? ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு தலாக் தலாக் தலாக். மதுஹப் கிதாபுகளுடைய சட்டம் என்ன? தலாக் 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 சொன்னா 3 தலாக்கு முடிந்து விட்டது. 3 தலாக்கான ரிசல்ட் என்ன? திரும்ப அவளை கல்யாணம் பண்ண முடியாது, மீட்ட முடியாது. கல்யாணம் பண்றதா எல்லா கண்டிஷனோட பண்ண முடியும். அவ வேற ஒருத்தனை கட்டி அவன் மண்டையை போட்டு அல்ல அவன் டைவர்ஸ் பண்ணி அதுக்கு பிறகு அவர் சும்மா இருந்தான்னு சொன்னா புதுசா கல்யாணம் பண்ணிக்கலாமே தவிர 3 தலாக்கு நிறைவேறிவிட்டால் மறுபடி சேர்த்துக் கொள்ள இயலாது. 1 தலாக்கு நிறைவேறினால் சேர்த்துக் கொள்ளலாம், 2வது தலாக்கு நிறைவேறினால் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் சேர்த்துக் கொள்ளலாம், காலக்கெடு கடந்து விட்டால் திருமணம் செய்து கொள்ளலாம். 3வது தலாக்கு டேஞ்சரானது, யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இந்த வாய்ப்பு இருக்கிறது. இதுல நாங்க என்ன கருத்து சொல்றோம்? ஒரு மனிதன் ஒரு தலாக்குன்னு சொல்றான், சொல்லிட்டு பிரிஞ்சுட்டான், கொஞ்ச நாளுக்கு பிறகு சேர்ந்து வாழ்றான். அப்போ அவன் மறுபடியும் பிடிக்கல, இன்னொரு தலாக்கு சொல்றான், மறுபடியும் சேர்ந்துக்கிறாங்க, மறுபடியும் இப்படித்தான் தலாக்கு என்பது இருக்கே தவிர தலாக் தலாக் தலாக்குன்னு சொன்னால் ஒரு 100 தடவை சொன்னாலும் ஒரு தலாக்குன்னு நாங்க சொல்றோம். 3 தலாக் என்ற வார்த்தையை சொன்னால் 3 ஆகாது, 3 காலகட்டங்களில் சொல்ல வேண்டும். ஒரு தலாக்கிலே மனைவி இல்லாமல் போய்விட்டால் மனைவி இல்லாதவளை மீட்டாமல் இப்படி தலாக் மறுபடியும் சொல்ல முடியும். அப்ப நாங்க என்ன கேட்கிறோம்? இது நாங்களா கேட்டோமா? சஹீஹ் முஸ்லிம்ல ஹதீஸ் இருக்கிறது, கான தலாக்கு சலாசு,
على عهد رسول الله صلى الله عليه وسلم وإمارة أبي بكر وصدر من خلافة إمارة عمر إنما يعد واحدا رسول الله உடைய காலத்திலேயும். அன்புள்ள தோழர்களே, இப்படி விவாதம் நடைபெற்றால் ஆக்கப்பூர்வமானது. ஒரு ஹதீஸ் நம்ம ஒரு விளக்கம் உங்க ஒரு விளக்கம், மக்கள் எல்லாம் வேலை வெட்டியும் விட்டு வந்திருக்காங்க, நேரத்தை செலவழிக்கிறாங்க, அவங்க எவ்வளவு விஷயம் குரான் செஞ்சுட்டு போவாங்க, இவ்வளவு பலன்கள் இருக்குது. அதைத்தான் இவ்வளவு நேரம் கேட்டோம். நாங்க வச்சோம் குரானுக்கு இந்த விளக்கம், ஹதீஸ் இந்த விளக்கம், நீங்க ஒரு மார்க்கத்தை சொல்லுங்க, மக்கள் புரிஞ்சுக்கிட்டோம். குர்ஆன் ஹதீஸுக்கு கொடுக்கிற விளக்கத்துல யாருடைய சரியானதுன்னு புரிஞ்சுக்கிறட்டும். இதைத்தானங்க நாங்க எதிர்பார்த்தோம். அப்பதிலிருந்து இதை செய்யலையே நீங்க, இதை நீங்க உடனே வாட்சி காமிச்சீங்க. இருக்கிறது ஒப்பந்தத்துல தமிழகத்தில் இருக்கக்கூடிய மதஹபு, அதனாலதான் மதஹபுல உள்ளதெல்லாம் நாங்க போட்டோம். இதுக்கு ஒரு விவாதமா தேவை? அதை ஏற்கனவே செஞ்சுதான் நீங்க எல்லாம் சொல்லிவிட்டீங்களா, பேசிவிட்டீங்க, இடத்துல எழுதிட்டீங்களே. சரி, உங்க பிரகாரம் இதையும் மறுபடியும் சொல்றதுக்கு தான் ஒப்பந்தம் அப்படின்னு வச்சுக்கிறோமே. நீங்க என்ன செய்யணும்? பதில் சொல்றோம்னு சொன்னோம்ல, ஏன் காட்டல? நான் செஞ்சா செய்யணும் அப்ப சொன்னீங்க. ரோஜா சொல்றேன்னு சொன்னோம், இது வரைக்கும் காமிக்கல நீங்க, ஏன் காரணம்? அதே போல நம்ம ஒன்னும் சொல்லியிருக்கிறோம், இல்லாததையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள், கிதாபிலே இல்லாத வாசகத்தை எல்லாம் சொன்னீர்கள், அதை காட்டி விடுங்கள். நீங்க சொல்ற நான் ஒப்புக்கொள்றோம். காட்டலன்னு சொன்னா நாங்க சொல்றோம், நீங்க ஒப்புக்கொள்ளணும். மக்கள் இல்லாட்டி ஏற்பாங்க, நீங்க எல்லாம் பட்டியல் பட்டியல் போடுவோம் நீங்கல்ல, மக்கள் வெளியே போவாங்க. இந்த மாதிரி தான் எல்லா கப்சாவும் இல்லாதான் சொல்லியிருப்பாங்க, மாத்தி மாத்தா வழங்கிருப்பாங்க, மக்கள் அப்படியே வழங்கிட்டு போவாங்க. இந்த ஒண்ணுல புரிஞ்சிருவாங்க. எது இருக்கிறதோ அதையும் சொல்லுங்கள். அப்ப இதுவரைக்கும் நாங்க ஏன் கேட்டோங்கிறது இப்ப தெரியுதா மக்களே? ஏன் நாங்க கிதாப் கேட்டோம் தெரியுதா? இப்படித்தான் இல்லாத கொள்ளன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் நாங்க வாசிக்க சொல்றோம், கேட்கிறோம். ஏன் இதுவரைக்கும் செய்வதற்கு தயங்குகிறார்கள்? உண்மை வெளிப்பற்றும். இது வரைக்கும் நம்ம சில பேர் ஏமாத்திட்டு போனோமே, அது பழிக்காம போயிடும் அப்படிங்கிற பயம் அவங்களுக்கு காரணம். சரி, ஆரம்பத்தில் ஒரு கேள்வி வச்சோமே, இப்ப நீங்க சொன்னீங்க உஸ்மான் அல்லா தஆலா வந்து ஒரு பாங்க உண்டாக்குனாங்க, அதையும் பின்பற்றணும், ரசூலுக்கு மாற்றமாட்டேன் நீங்க. அப்பதான் அதை வச்சுதான் ஒரு கேள்வி கேட்டோம். நாங்க தொடரலையே. அப்ப மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை உற்பத்தி பண்ணிட்டாங்க. பிதாத்துவாதி. உங்க நிலை என்ன? ஒரு ஹதீஸ் அறிக்கக்கூடியவர் பிதாத்துவாதியா இருந்தால் ஏற்கலாமா, இருக்கக்கூடாதா? நீங்க சொன்னீங்க அது எல்லாம் சொர்க்கம் கிடைக்கும், அந்த சொர்க்கத்துக்கு வேணும் இருக்கட்டும். ஒரு பிதாத்துவாதி மார்க்கம் இல்லாத பூசுறார், அவர் ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறார், அதை ஏற்றுக்கொள்ளலாமா? ஏற்றுக்கொள்ளலாம் சொல்லிவிடுங்க, நம்ம விஷயத்தை முடிச்சுக்கிறோம். ஏற்றுக்கொள்ள கூடாதுன்னு சொன்னா உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிற ஹதீஸை ஒப்புக்கொள்ளலாமா கூடாதா? அதை சொல்லணுமே. ஆரம்பத்தில் வச்சோம். அதுபோல உமர் ரலியல்லாஹு தஆலா தலாக் விஷயத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் நடைமுறைக்கு மாற்றமா செஞ்சாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூலும் மாற்று செஞ்சுட்டாங்க. அவன் சொர்க்கம் போயிடுவாங்க தான் மாறு செய்தாலும் அப்படிங்கிறீங்க. அது சப்தம் அப்பாங்க. ஒரு சஹாபிய மாறு செஞ்சாங்க என்று சொல்றதுக்கு எங்களுக்கு நாவே வராதுங்க. நீங்க சொல்றீங்க சப்ஜெக்ட் அப்படி இருக்கட்டும். உங்க பிரகாரம் ஷரியத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரியத்துக்கு முரணான ஒன்றை கொண்டு வந்து இஸ்லாத்தில் புகுத்தி விட்டார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இப்படிப்பட்ட நிலைகள் உள்ள ஒருவர் அறிவிக்கிற ஹதீஸை ஒப்புக்கொள்ளலாமா? இது இந்த உலகம் சம்பந்தப்பட்டது. சொல்லுங்க. இதெல்லாம் கேட்கிறோங்களே, எல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கிறோம், பதில் சொல்றோங்கிறோம். ஏன் சொல்ல மாட்டேங்கிறது எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதே போல நெஞ்சில கை கட்டுறது அப்படி சொன்னாங்கல்ல, சிமாக்க பத்தி யாரோ என்ன சொல்றாங்களான்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. உங்களுக்கு ஒன்றும் புரிஞ்சிருக்காது என்ன சொன்னாங்க. நான் தெளிவா சொல்லிடுறேன் பாருங்க. சிமாக்கு அது ஏன் அவர் பலவீனமானவர் தெரியுமா? அது ஒரு காரணம் சொல்லிடுறேன். அஹமது இமாம் சொல்றதாக அபூ தாலிப் சொல்றாரு. இது முன்னுத்தரப்புல ஹதீஸ். ஹதீஸ் அறிவிக்கிறதுல தடுமாற்றம் செய்யக்கூடியவர்கள், தடுமாற்றம் உள்ளவர் யாரு? சிமாக்கு. அப்புறம் ரொம்ப தெளிவாவே இருக்குது எப்படிப்பட்ட விவகாரம் பண்ணுவாரு. இப்னு அபி ஹைதமா சொல்றாரு. இப்னு மஹீந்த சொல்லி நான் கேட்டேன். அவற்றை இப்னு மஹீந்த ஒரு ஆள் கேட்டாராம், ஏங்க இந்த சிமாக்க எல்லாருமே லைஃப்ங்கிறாங்களே, குறை இருக்குங்கிறாங்களே, என்ன குறை அப்படின்னு அவர்கிட்ட கேட்டாங்களாம். அப்ப அவர் சொன்னாராம், அசனது அஹாதீஸ லம் யுஸ்னிதுஹா கைருஹு. மத்தவங்க எல்லாம் இன்னார் அறிவிச்சார்னு சொல்லாததையெல்லாம் இவர் சொல்வாரு, அவர் சொன்னாரு, இவர் சொன்னாரு. யாருமே அப்படி சொல்லிருக்க மாட்டாங்க. இவர் ஒரு ஆள் மட்டும் அப்படி செய்வாரு. அப்படிப்பட்ட குறை இருக்குது. ஆனா அதுக்கு அடுத்து இருக்கு. ஆனா ஆள் நல்லாளுதான். நல்லாளுதான் நமக்கு என்ன? ஹதீஸ்ல இப்படிப்பட்ட குழப்பம் பண்ணுவாருன்னு சொன்னா எவ்வளவு நல்லா நமக்கு என்ன? ஆள் நல்லாடு சொல்லுவாரு, நோம்பலா பாரு, அவர் நல்லவர் தான். ஆனா இந்த வேலை பார்ப்பாரு. ஹதீஸ்ல சொல்லாதேன்னு சொல்லுவாரு. அதான் நம்ம எடுக்கணும். ஹதீஸ் பிரச்சனை. ஷுஅபாங்கிறவங்க சொல்றாங்க இவர் லைஃப் பலவீனமானவர். யாரு? சிமாக்க பத்தி
இப்னு அம்மார் சொல்றாங்க, கான யுகுலிக்கு ரொம்ப தப்பு பண்ணுவாரு ஹதீஸ் அறிவிக்கிறதுல. இவ்வளவு வேலை பண்ணு இத்தனை பேர் சொல்றாங்க. அதனாலதான் ஒரு ஆள் ரெண்டாவது இல்ல இவ்வளவு பேர் சொல்லி இருக்கிறாங்க. அதனாலதான் அவர் பலவீனமானவர் அப்படி நம்ம சொல்றோம். ஆதாரம் இல்லாம நம்ம என்ன செய்யறது? சகோதரர்களே, எதிர்த்தரப்பு அணியின் தலைவரின் சூழ்ச்சிகளும் மோசடிகளும் இங்கே பகிரங்கமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. வெளியில் அவர்கள் செய்த சூழ்ச்சிகளை வெளிப்படுத்துவதற்காக அவரை வலுக்கட்டாயமாக பிடித்து நாங்கள் இங்கே கொண்டு வந்து அவருடைய ஒவ்வொரு வாதங்களையும் முன்வைத்து அவருக்கு நாங்கள் வசதிப்படுத்தி கொடுத்தோம். ஒவ்வொரு எங்களுடைய ஃபிக்ஹ் கிதாபுகளில் உள்ள ஒவ்வொரு சம்பவங்களை சொன்னார்கள். இது குர்ஆனுக்கு மாற்றமாக இருக்கிறது, ஹதீஸுக்கு மாற்றமாக இருக்கிறது, ஆபாசமாக இருக்கிறது என்று சொன்னார்கள். ஆபாசம் என்பது இல்லை என்பதை கடைசியில் ஒத்துக் கொண்டார்கள். ஆனால் குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமான விஷயங்கள் ஃபிக்ஹ் கிதாபுகளில் இருக்கிறது என்று சொன்ன போது நீங்கள் சொல்வதில் ஏமாற்று வேலைகள் இருக்கும். அது நேற்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. கண்ணு பெண்ணை பார்த்தார்கள் என்று சொன்னீர்கள். பார்த்து வாசித்த போது சிரம் என்பது வெளிப்படுத்தப்பட்டது. இதுபோன்று நாம் வாசிக்கக்கூடிய வாசகங்களில் நாம் செய்யும் மோசடிகளை இவர்களுடைய கையில் புத்தகங்களை கொடுத்தால் அவர்கள் மக்களுக்கு காட்டிக் கொடுத்து விடுவார்கள் என்று நீங்கள் அச்சப்பட்ட காரணத்தால் தான் நாங்கள் கிதாபுகளை கேட்டபோது உங்களால் தர முடியவில்லை என்பதை இந்த மக்கள் விளங்கிக் கொண்டு விட்டார்கள். முதலில் நாங்கள் கிதாபை தர சொன்னோம். அப்போது எதிர்த்தரப்பு அணியின் தலைவர் சொன்னார், உங்களுக்கு தேவையுள்ள விஷயத்தை கேளுங்கள், அதற்குரிய கிதாபை நாங்கள் தருகிறோம். அப்போது நாங்கள் சொன்னோம், நீங்கள் வைத்த எல்லா விஷயங்களுக்குரிய கிதாபும் எங்களுக்கு வேண்டும் என்று சொன்னோம். அப்போது அவர் அவருடைய சந்தர்ப்பத்தின் போது சொன்னார், உங்களுக்கு தேவையுள்ளதை எல்லா விஷயத்திற்குரிய ஆதாரமும் கிதாபும் வேண்டும் என்று சொல்லும் போதே தெரிகிறது அவர்கள் வைத்த அனைத்தையும் அவர்கள் காட்ட வேண்டும் என்று. ஆனால் அவர் மோசடியின் மூலமாக சூழ்ச்சியின் மூலமாக சொன்னார், உங்களுக்கு தேவையுள்ளதை எடுத்துச் செல்லுங்கள் என்று. சரி, நாங்கள் அப்போதும் விட்டுக் கொடுத்து விட்டு அவர்கள் சொன்ன ஒவ்வொரு வாசகங்களாக வாசித்து இதற்குரிய புத்தகம் வேண்டும், இதற்குரிய புத்தகம் வேண்டும் என்று சொன்ன போது அவர்களால் புத்தகத்தை தர முடியவில்லை. நேற்று பார்த்தீர்களா முஹிதீன் ஷேக் அவர்களுடைய நோன்பு வைக்கும் சம்பவம் 300 வருடங்களுக்கு முன் எந்த கிதாபிலும் எழுதப்படவில்லை என்று அவர் பகிரங்கமாக போய் சொன்ன போது, நாங்கள் 600 வருடங்களுக்கு முன் எழுதப்பட்ட கிதாபில் இருக்கிறது என்று சொன்ன போது அதற்குரிய கிதாபை நாங்கள் எங்களிடம் கேட்ட போது அதற்குரிய பக்கத்தையும் எடுத்துக்காட்டி வரியையும் எடுத்துக்காட்டினோம். இந்த கண்காணிப்பாளரிடம் கேட்டு பாருங்கள். அதை பார்த்து விட்டவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை. இந்த நேர்மை ஏன் அவர்களுக்கு வரவில்லை என்று கேட்கிறேன். அவர்கள் பொய்யானவர்கள், அவர்கள் மோசடிக்காரர்கள் என்ற காரணத்தால் மட்டும்தான் அவர்களால் காட்ட முடியவில்லை. இன்ஷா அல்லாஹ் இனி 1 மணி நேரம் உண்டு. இந்த நேரத்தில் அவர்களால் காட்ட முடிந்தால் ஒவ்வொரு பக்கமாக அவர்களுக்கு முன்வைத்த ஒவ்வொரு விஷயங்களுக்கும் அதற்குரிய பக்கத்தை விரித்து அதற்குரிய அரபி வாசகத்தை வாசித்து அதற்குரிய அர்த்தத்தை சொல்லி எங்களிடம் அந்த புத்தகத்தை தந்து வரியை காட்டித் தரட்டும். நாங்கள் செய்த நேர்மையை அவர்கள் கடைபிடிக்கட்டும். கடைபிடிக்காவிட்டால் இந்த சீரையில் எங்கள் கேள்விகள் படிந்திருக்கிறது, அவர்களுடைய சூழ்ச்சிகளும் நடுவல்களும் படிந்திருக்கிறது. மக்களுக்கு தெரியும், உலகத்துக்கு தெரியும். இப்ப சிமாக்க பத்தி நம்ம விவரம் கொடுத்துட்டனால அது பலவீனமான ஹதீஸ் ஆகி போச்சு. இப்ப நம்ம என்ன சொல்றோம், பலவீனமான ஹதீஸை கொண்டு அமல் செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த பலவீனமான ஹதீஸை வைத்துக் கொண்டு ஏன் நெஞ்சிலே கேட்கப்பட்ட சொன்னார்கள்? இது எங்களுடைய கேள்வி. இல்ல 4 பேர் தப்பா சொன்னாலும் 4 பேர் நல்லா தானே சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அது இந்த அரங்கத்துல ஒரு உண்மையை நீங்க ஒப்புக்கொள்ளணும். எப்போதும் அது தொடரும். அதாவது ஒரு ராஜை பத்தி 4 பேர் சில பேர் சொல்லுவாங்க, இன்னும் 4 பேர் நல்லவங்க சொன்னாங்க, அந்த அதிசயம் எடுத்துக்கிடலாம். அப்படிங்கிற வாக்கு மூலத்தை இந்த அரங்கத்துல தரணும். வெளியில அப்படிதான் இங்க நடக்கணும். 4 பேர் நல்லவங்க சொல்லி 4 பேர் தப்பான்னு சொன்னா அதை எடுத்துக்கலாம். வாக்கு மூலத்தை கொடுங்க, வெளியே வாங்க, நாங்க தருவோம் அதிசயம். நீங்க நான் தர்றதையெல்லாம் ஒரு ஆள் 2 ஆள் சொல்ற விவகாரம் பண்ணி தட்டிட்டே இருந்தீங்களே. இத்தனை பேர் குறை சொல்ற ஹதீஸ பாவம் அரபி தெரியாத இளைஞர்கள் கிட்டா பார்க்க போறாங்க. இது ஆதாரபூர்வமானதான் கொடுத்துட்டீங்க, நம்பினாங்க, கட்டிட்டாங்களே.
அப்ப இந்த அரங்கத்துல உங்களை நம்பியே சில சட்டங்களை பின்பற்றி கொடுக்கக்கூடிய அந்த இளைஞர்களுக்கு சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க. ஏன் அந்த இளைஞர்களுக்கு எங்கமே எங்களுக்கு ஆர்வம் இருக்கிறது. நாங்கள் மட்டும் சொர்க்கத்திற்கு சென்றால் போதாது, இந்த இளைஞர்களையும் சேர்த்துக் கொண்டு சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று விரும்புகிறோம். அதனால்தான் இப்படிப்பட்ட தெளிவு. யார் எப்படி போனா தான் என்னன்னா எங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு இப்படி வழங்கக்கூடிய தேவை. அன்புள்ள சகோதரர்களே, நான் அந்த 3 தலாக் சம்பந்தமாக சொல்லிக் கொண்டிருந்தேன். அந்த சஹீஹ் முஸ்லிமில் ஒரு ஹதீஸ் என்ன சொல்வது என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்திலையும், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலையும், உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆரம்ப ஆட்சி காலத்திலையும் 3 தலாக் என்று ஒருத்தன் சொன்னால் இன்னமாயு அத்துவாஹிதா, அது 1 என்றுதான் கணக்கில் எடுத்துக்கொள்ளும். தலாக்குங்கிறான், ஒரு தலாக்கு சொல்லிருக்கான்னு அர்த்தம். நம்பரை பார்க்க கூடாது, 3 கட்டத்தில் சொல்றாங்கன்னு பார்க்கணும். இதுதான் ரசூலுல்லாஹ் காலத்து நடைமுறை அப்படின்னு அந்த ஹதீஸ்ல இருக்கிறது. அதிலே வருகிறது, உமர் ரலியல்லாஹு ஆட்சியில வரும் பொழுது அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, எதுல நிதானத்தை கடைபிடிக்க வேண்டுமோ அதுல மக்கள் அவசரத்தை கையாளுற காரணத்தினால் அமுலைனா நாம இதை சட்டமாக்கிடுவோம், 3 செல்லும் ஆக்கிடுவோம் என்று சொல்லிவிட்டு அமுலாகு அலைஹிம், அவர்களுக்கு சட்டமாக ஆக்கினார்கள் வருது. இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறது என்னவென்றால், மக்கள்கிட்ட நான் எடுத்து வைப்பது என்னவென்றால், அவங்க சொல்ற வாதத்துக்கு பதிலாக நான் வைப்பது என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல தலாக் ஒருத்தன் சொன்னா ஒரு தலாக்கு சொல்லிட்டான், சேர்ந்துக்கப்பா, இன்னும் 2 சந்தர்ப்பம் இருக்கப்பா அப்படின்னு இருந்துச்சு. அபூபக்கர் சித்தீக் காலத்துல அப்படித்தான் இருந்துச்சு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்திலையும் ஆரம்பத்தில் அப்படித்தான் இருந்துச்சு. அவசரமா தலாக்கு சொல்றாங்கிற காரணத்துக்கு தான் அவர் மாத்துறாரு. வேற ஒரு ஹதீஸ் ரசூலுல்லாஹ் கிடைச்சுன்னு மாத்திரா பிரச்சனை இல்ல, இவரா மாத்திரன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாங்க. அப்ப நம்ம என்ன கேட்கிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த அந்த அழகிய நடைமுறையை உமர் ரலியல்லாஹு அன்ஹு மாற்றினார்கள் தெளிவா சொல்லப்படுது. இந்த 2இல் எது பெருசு? ரசூலுல்லாஹ் நடைமுறைப்படுத்தினார்கள் என்பதை ஏற்றுக்கொள்வது மறுமையில் வெற்றி தருமா? உமர் பெரியால் என்ன விட, உங்களை விட, எல்லா இமாம்களை விட ரசூலுல்லாஹை விடுவோமா? கேள்வி என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 தலாக்கு சொன்னா 1 தலாக்கு தான். அதை மாற்ற யாருக்கு அதிகாரம் இருக்கிறது? இதுக்கு தான் முத்தலாக்கு சொன்னா 1 தலாக்குங்கிறோம். இதே சுன்னத்து ஜமாத் உலமாக்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் அவங்க குடும்பத்து பெண்கள் 3 தலாக்கு சொல்லப்பட்ட பொழுது அங்க நஜத் கரண்ட் போங்க, அவங்க முத்தலாக்கு தருவாங்க என்று எங்களுக்கு அனுப்பி வைத்த கேசுகள் எல்லாம் இருக்கிறது. தனக்கு வரும் பொழுது, தன்னுடைய குடும்பத்திற்கு வரும் பொழுது. அதனால முத்தலாக்கு என்பதற்கு உமரில் இல்ல, அதுவும் சாப்பிட்டு சம்பந்தம் இல்லை. நாங்க மதுகப்புல குப்பை இருக்குங்கிறோம், அவங்க வேற ஒரு விஷயத்தை எடுத்து போடுறாங்க. போட்டதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்கிறதுக்காக தான் இதையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அப்ப 4க்கு சொல்லியாச்சு, 2 பாங்கு சொல்லியாச்சு, தலாக்கு 3 தலாக்கு சொல்லியாச்சு, சாபிக்குனுல் அவ்வளியும் சொல்லியாச்சு, ரசூல் அகலதிக்கு சொல்லியாச்சு. அடுத்து என்ன? நெஞ்சில கை கட்டுறது. நெஞ்சில கை கட்டுறதுங்கிற ஒரு ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதுல ஒண்ணு வருகிறது, இப்னு ஹுசைமாவுல ஒண்ணு வருது. இப்னு ஹுசைமாவுல வரக்கூடிய அறிவிப்பாளர் முஹம்மது என்பவர் வருகிறார். அவர் பலவீனமானவர் என்று சொன்னார்கள். இதை நாங்களே சொல்லி இருக்கிறோம். அந்த ஹதீஸை ஆதாரமா வைத்து நாங்கள் சொல்லவில்லை. ஆனால் முஸ்னத் அஹ்மதுல வரக்கூடிய ஹதீஸ் இருக்கிறது, அது சரியான ஹதீஸ் என்று நாங்கள் சொல்கிறோம். அவங்க சரியில்லை என்கிறார்கள். சரியில்லை என்பதற்கு என்ன காரணம் சொல்றாங்க தெரியுமா? சிமாக்கு என்பவர், சிமாக் இப்னு ஹர்ப் என்பவர், ஹர்புடைய மகன் சிமாக் என்பவர் அதன் அறிவிப்பாளர்களில் ஒருவராக வருகிறார். அது சரியில்லைங்கிறாங்க. இந்த இடத்துல கொஞ்சம் ஹதீஸுடைய உசூல் அடிப்படை சம்பந்தமா இருக்கிறதுனால சிலதை நான் விளக்க வேண்டியிருக்கிறது. ஹதீஸ்ல ஒரு மனிதரை குறை சொல்றதா இருந்தா பலவிதமான குறை சொல்லுவாங்க. நினைவாற்றல் இல்லாத வரும்பாங்க, அது ஒரு குறை. இவர் யாருன்னே தெரியாதும்பாங்க, அது ஒரு குறை. அது மாதிரி இவர் கெட்ட ஆளு, செயல் கெட்ட ஆளு அப்படிம்பாங்க, இவர் சுண்ணத்தை பேணாதவரு அப்படிம்பாங்க. இப்படி பலவிதமான குறைபாடுகள் இருக்கிறது. ஒவ்வொரு குறைபாடுகளையும் எப்படி பார்க்கணும்னு ஒரு பார்வையும் இருக்கிறது. இவருடைய குறைபாடு என்னவென்று கேட்டால், இவருக்கு 2 காலகட்டம். ஒரு காலகட்டத்தில் நல்ல விவரமா மூளை சார்பா இருந்துச்சு. வயசான காலத்துல என்ன சில பேருக்கு நினைவாற்றல் குறைஞ்சு போயிடும். இளமையில இருந்த மாதிரி ஒரு 70 வயசுக்காரர் இருக்க மாட்டார். 50 40 சார்பா இருந்தவர் 70 வயசுல சொன்னது சொல்லலேன் பாரு, சொல்லாத சொன்னேன் பாரு. அப்ப இதுக்கு பேர் எக்திலாத். எக்திலாத்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட பருவம் வர வரைக்கும் ஒழுங்கா இருந்து விட்டு ஒரு குறிப்பிட்ட பருவம் வந்தவன சேஞ்ச் ஆகி போயிட்டார். இந்த மாதிரி ஆட்கள் வழியாக ஹதீஸ் அறிவிக்கப்பட்டால் அதை தள்ளவும் கூடாது, ஏற்றுக்கிறவும் கூடாது, ஆய்வு செய்யணும். எப்படி ஆய்வு செய்யணும்? இவர் அறிவிக்கிற இந்த ஹதீஸை
அவர் குழம்பி போன பிறகு அறிவித்தாரா, சார்பா இருந்தார்ல 35 வயசுல அறிவித்தாரா, 85 வயசுல அறிவித்தாரா, 40 அறிவித்தாரா, 70 அறிவித்தாரா என்று தேடி பார்க்கணும். ஒரு குறிப்பும் கிடைக்கல என்று சொன்னா அவருடைய அறிவிப்புகளை நிறுத்தி வைத்து விட வேண்டும். இந்த ஹதீஸ் உசூல்கள் எல்லாம் நீதிமன்றங்களுக்கு கூட கத்துக் கொடுக்கிற அளவுக்கு லாஜிக்காக கற்க ரீதியா இப்படிதான் ஒரு முடிவு எடுக்கணும் உலகத்துல கூட. அதே நேரத்தில் அவர் 35 வயசுல தான் இதை சொன்னாரு, 85 வயசுல சொல்லல என்று தெரிய வந்தால் அப்ப 35 வயசுல ஒழுங்காத்தான் இருந்தாரு. அப்ப சொன்ன ஹதீஸ்ல குழப்பம் வரல, இல்ல இந்த முதுமையினாலதான் ஒரு குழப்பம் வந்திருக்குது என்று தள்ளிடணும். சிமாக் இப்னு ஹர்பை பொறுத்த வரைக்கும் இவரிடமிருந்து இவருக்கு மூல குழம்புன பிறகு அறிவித்தால் இக்ரிமாங்கிறவர் மட்டும்தான். மற்ற அறிவிப்பாளர்கள் சுஃபியான் சௌரி, ஷுபா போன்றவர்கள் எல்லாம் அவருடைய முந்தைய பருவத்தில் மூல குழம்புறதுக்கு நினைமாற்றம் தடுமாற்றம் ஏற்படுமே அதுக்கு முந்தைய காலத்தில் அறிவித்தவர்கள் யாரு? சுஃபியான் சௌரி, ஷுபா போன்றவர்கள் எல்லாம் அப்படி அறிவித்திருக்கிறாங்க. இப்ப நம்ம என்ன பார்க்கிறோம்? இந்த சிமாக்கு தேர்ந்து கேட்கிறாங்கல்ல, சிமாக்குடைய ஸ்டூடெண்ட், அந்த ஸ்டூடெண்ட் அவருடைய முதுமை காலத்தில் போய் படித்தவர்களா, அவருடைய இளமை காலத்தில் அவற்ற மாணவராக இருந்தவர்களா? இளமை இல்ல, மூலகுழம்புறதுக்கு முன்னாடி அவற்ற மாணவராக இருந்தாங்களா, மூலகுழம்புறதுக்கு பின்னாடி இருந்தாங்களான்னு பார்க்கணும். பார்த்தா இக்ரிமாங்கிற ஆள் மற்றும் ஹாசத்தன் அப்படி இருக்கிறது. உசூல் ஆய்வு செஞ்சு சொல்றாங்க. இக்ரிமாங்கிறவர் கேட்கிறாருல யார்ட்ட? சிமாக்கிட்ட. அப்ப இக்ரிமாவுடைய சிமாக்குடைய தல்லா மூலகுழம்புல பிறகு கேட்கிறார். சுஃபியான் சௌரி போன்றவர்கள் எப்ப கேட்கிறாங்க? ஆரம்ப காலத்தில் அவரிடமிருந்து அறிவிக்கிறார்கள். அப்ப தெளிவா சொல்லப்படுகிறது. எப்படி சொல்றாங்க? ஒமன் சமியா மின்ஹு கதீமன் மிஸ்லு ஷுபா வ சுஃபியான் ஃபஹதீஸுஹும் அன்ஹு ஸஹீஹுன் முஸ்தகீமுன். இந்த சிமாக்கிடம் இருந்து அறிவிக்கக்கூடிய ஷுபா போன்ற பெரியவர்கள், சுஃபியான் சௌரி போன்ற பெரியவர்கள் அறிவித்தால் அது ஆரம்ப காலத்தில் கேட்ட ஹதீஸ், அது ஸஹீஹ், அது முஸ்தகீம், சரியானது, உறுதியானது என்று சொல்கிறார்கள். இப்ப நெஞ்சில கை கற்ற ஹதீஸ சிமாக்கு சொன்னதாக அறிவிக்கிற ஆள் யாரு? சுஃபியான் அறிவிக்கிறார். அந்த ஹதீஸ்ல எப்படி வருதுன்னா, ஹத்தஸனா யஹ்யா இப்னு ஸஈத் அன் சுஃபியான் ஹத்தஸனி சிமாக். சுஃபியான் சொல்கிறார், எனக்கு சிமாக் அறிவித்தார். அப்ப சிமாக் கிட்ட அறிவிச்ச ஆள் யாரு? சுஃபியான். சுஃபியான் எப்ப அறிவிக்கிறாரு? அவர் மூலகுழம்புறதுக்கு முன்னாடி அறிவிக்கிறாரு. மூலகுழம்புன பிறகு ஒரு ஆள் குழம்பி போயிட்டாருன்னு சொன்னா மூல குழம்புறதுக்கு முன்னாடி அறிவிச்சு விட்டுருவீங்களா? ஹதீஸ விட்டுருங்க. நீங்க பேச்சு, ஏன் பேச்சு? எனக்கே 2 நிலை வச்சுக்கிறோங்க. எனக்கு 75 வயசு ஆன பிறகு ஒரு நிலை, எனக்கு 25 வயசுல ஒரு நிலை. 75 நான் உளர்றேன், 25 கரெக்டா இருக்கிறேன். 75 உளர்றதுனால 25 சொன்ன தப்பா போயிருமா? 25 ஒழுங்கா இருந்தோம்ல, 25 சரியா சொன்னோம்ல, 25 சொன்ன ஆதாரம் இருக்குதுல்ல. அப்ப இது எப்படி லைஃப் ஆகும்? சிமாக்குங்கிறவர் இப்படி ஹதீஸ் ஆய்வு பண்றா, ஹதீஸ்களை ஆய்வு பண்றதா இருந்தா அது காரணம் என்ன? அந்த மாதிரி காரண காரியத்தில் ஆய்வு பண்ணக்கூடாதா? ரொம்ப சரியான ஹதீஸ், நெஞ்சில கை கட்டுற ஹதீஸ், ரொம்ப 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 சரியான ஹதீஸ், அது எந்த மாற்றமும் கிடையாது. அடுத்து என்ன? வேறலா சிக்கிற ஹதீஸ். எத்தனை சொல்லிருக்கிறேன்? ரசூல் அஹ்லதிக்ரி ஒசாபி போன 2 ஜும்மாவுக்கு 2 பாங்கு 3 தலாக்கு நெஞ்சில கை வைக்கிறது. அவர் 5 கேள்விட்டாரு, இது 5 முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும்? அவர் கவனிக்காத நம்ம கவனிச்சு இன்னும் நாளை சொன்னது சேர்த்து சொல்றேன். வேறலா சிக்குதல் என்று எடுத்து வைக்கிறார். இது பலவீனமானது. ஏன் பலவீனமானது? ஆசிம் இப்னு குலைபுங்கிறவர் வர்றாரு, அதனால பலவீனமானது. ஆசிம் இப்னு குலைபை பற்றி எல்லா அறிஞர்களும் ரொம்ப சிலாகித்து சொல்கிறார்கள். ஒரே ஒருவர் குறை சொல்கிறார், காரணம் இல்லாமல் குறை சொல்கிறார். ஒரு அறிவிப்பாளர் மீது குறை சொல்வதாக இருந்தால் காரணத்தோடு குறை சொல்லணும். இது சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. நினைவாற்றல் இல்ல அதனால சரியில்லை, பொய் சொன்னாரு அதனால சரியில்லை, ஒழுக்கம் கட்டவர் அதனால சரியில்லை, இவருக்கு அட்ரஸ் இல்ல அதனால சரியில்லைன்னு சொல்லணும். சும்மா சரியில்லை என்று சொன்னால் முஃபஸ்ஸர், அதாவது விரிவாக விளக்கப்படாத குறைபாட்டை சொன்னால் அதுக்கு மதிப்பே கிடையாது. ஆசிரியர் குறைபட்டு இருந்த பலவீனம் என்ன? இவனு மதினு சொல்றாரு, என்னத்துக்கு சொல்றாரு? என்ன ரீசனுக்காக சொல்றாரு? அவர் பலவீனத்துக்கு காரணம் என்ன? ஒண்ணும் கிடையாது. ஒரு காரணம் இல்லாம ஒரே ஒரு ஆள் சொல்றாரு, மற்றவர்கள் எல்லாம் அவரை சிலாகித்து புகழ்ந்து நல்ல அறிவிப்பாளர் என்று சொல்லும் பொழுது இல்லாம சொல்ற குறையை எடுத்துக்கலாமா? உசூல்ல இருக்கா? ஹதீஸுடைய உசூல்ல
எந்த ஒரு ஹதீஸ் மேதைகளாவது காரணமே இல்லாமல் முட்டையா குறை சொன்னா ஏத்துக்கலாம்னு சொல்லி இருக்கிறார்களா? இல்ல. அப்ப அந்த விரல சிக்கிற ஹதீஸ் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் என்பதுல கடுகளவுக்கும் வித்தியாசம் கிடையாது, வேறுபாடு கிடையாது. அடுத்து என்ன, 6 முடிஞ்சுச்சா? 7வது அவங்க சொன்னாங்க மதுகபு பிளவுபடுத்துதான். சகோதரர்களே, இப்போ குறிப்பிட்ட டைம் முடிஞ்சிருச்சு. 1 மணிக்கு முடிக்கணுங்கிறது ஒப்பந்த பிரகாரம் இருக்கிற ஒரு ஷர்த்து. 1:2 ஆயிடுச்சு டைம். அதனால இப்போ இடைவேளைக்காகவும் லோகர் தொழுகைக்காகவும் இடைவேளை விடப்படுகிறது. சரியாக 3 மணிக்கு ஆரம்பிச்சு 5:30 மணி வரைக்கும் அடுத்த சிட்டிங் நடக்கும், அடுத்த அமர்வு. 3 மணிங்கிறது 2:50க்கு எல்லாரும் உள்ள வந்துடணும். 3 மணிக்கு கரெக்டா விவாதம் ஆரம்பிக்கும். 2:50க்கு எல்லாரும் உள்ள வந்துடணும். அப்போ அழைக்கப்படும். அதனால இந்த ஜன்னல் ஓரமா இருக்கக்கூடிய பொதுவா ஜன்னல் ஓரம் பின்னால உள்ளவங்க பேசக்கூடாது, பின்னால உள்ளவங்க சைடு உள்ளவங்க பேசக்கூடாது. முடிஞ்சதுக்கு அப்புறம் டாஸ் போட்டு அடுத்த தலைப்புக்கு நாம உள்ள போயிடுவோம். தலைப்பு மதுகபை பின்பற்றலாமா? நிலைப்பாடு சரி, ஓகே சொல்லுங்க. தலைப்பு மதுகபுகளை பின்பற்றலாமா? நிலைப்பாடு. தமிழகத்தில் நடைமுறையில் உள்ள ஷாஃபி, ஹனபி மதுகபுகளில் சட்ட நூல்களில் குர்ஆன் ஹதீஸ்க்கு முரணானவையும் குர்ஆனின் ஆதாரமோ ஹதீஸின் ஆதாரமோ இல்லாத ஏராளமான விஷயங்கள் உள்ளன. எனவே மதுஹபுகளை பின்பற்றக்கூடாது எனவும் இஸ்லாத்தின் அடிப்படையான குர்ஆனையும் ஹதீஸையும் மட்டுமே பின்பற்ற வேண்டும் என்பதும் மற்ற எந்த அமைப்பையோ குழுவையோ தனி நபரையோ பின்பற்றக்கூடாது என்பதும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் நிலையாகும். நிலைப்பாடு 2. மதுஹபை மறுக்கும் தமிழகத்தில் உள்ள சில பிரிவினர் கூறுகின்ற ஏராளமான சட்டங்கள் குர்ஆன் ஹதீஸுக்கு முரணானவை என்பதும் அவர்களுடைய நூல்களில் முன்னுக்கு பின் முரணான சட்டங்கள் உண்டு என்பதும் ஆகவே தமிழகத்தின் அனைத்து தௌஹீத் ஜமாத்தை பின்பற்றக்கூடாது என்பதும் சுன்னத்துல் ஜமாத் ஜமாஅத்துல் உலமாவின் நிலைப்பாடு. உங்களுக்கு உட்கார்றதுக்கு சேர்லன்னா சேர்வு ஏதாவது ஸ்டூல் போட்டு கூட உட்காந்துங்க. சரி, நின்றுட்டே இருக்க அவசியம் இல்லை. ஸ்டூலு சேர் ஏதாவது போட்டு கூட உட்காரணும். சகோதரர்களே, மதுஹபை பற்றிய இந்த விவாதம் நிறைவு பெறும் இந்த நேரத்தில்
இதை ஒரு ஆக்கப்பூர்வமான நேர்மையான விவாதமாக ஆக்குவதற்கு எதிரணியினர் முயற்சி செய்யாமல் இருந்ததில் எங்களுக்கு வருத்தம் உண்டு. அவர்கள் 30க்கும் மேற்பட்ட கேள்விகளை வைத்தார்கள். நாங்கள் சொன்னோம், இவை அனைத்திற்கும் நாங்கள் பதில் சொல்வதற்கு தயார். ஆனால் நாங்கள் நேற்றைய தினம் காட்டியதை போன்ற நேர்மையை நீங்கள் காட்ட வேண்டும். ஒவ்வொரு வாசகங்களையும் வாசித்து அந்த பக்கத்தை எங்களுக்கு காட்ட வேண்டும் என்று சொன்னோம். அப்படி காட்டினால் அவர்களுடைய குட்டு, அவர்களுடைய சூழ்ச்சி, அவர்களுடைய மோசடி வெளிப்பட்டுவிடும் என்று பயந்த காரணமாக அவர்கள் காட்டவில்லை. அதுபோன்று நாங்கள் வைத்த பல கேள்விகளுக்கு அவர்களால் பதில் சொல்லவும் முடியவில்லை. இனி அவர்கள் பதில் சொல்லலாம். காரணம், மறுப்பு சொல்வதற்குரிய வாய்ப்பு எங்களுக்கு இல்லை என்பது அவர்களுக்கு தெரியும். நாங்கள் வைத்தோம், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு பாவிகள் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். அப்படிப்பட்ட அவர்கள் அறிவித்த ஹதீஸ்களை நீங்கள் ஏன் ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்று கேட்டோம். அதற்கு பதில் சொல்லவில்லை. குர்ஆன் ஒன்று, ஹதீஸ் ஒன்று, மதுஹபுகள் ஏன் 4 என்று கேட்டீர்கள். நாங்கள் கேட்டோம், நீங்கள் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றக்கூடியவர்கள், பிறகு ஏன் தௌஹீத் ஜமாஅத், ஜாத் ஜமாஅத், ஜமாஅத்துல் முஸ்லிமீன், கைரில்லாத ஜமாஅத் என்று 4ஆக பிரிந்து சண்டை போடுகிறீர்களே? இங்கு தமிழகத்தில் ஷாஃபி ஹனஃபி என்று இருந்தாலும் இங்கேயும் உண்டு ஷாஃபி ஹனஃபி, ஒற்றுமையாக இருக்கிறோம். ஆனால் கடையநல்லூரில் ஜாக்கு ஜமாஅத்துக்கும் தௌஹீத் ஜமாஅத்துக்கும் சண்டை நடந்த காரணத்திற்காக பள்ளி பூட்டப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சண்டை உங்களுக்கிடையில் ஏன் உருவானது என்று கேட்டோம். பதில் சொல்லவில்லை. ஒரு குழு எடுத்த முடிவை ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்று சொன்னீர்கள். ஆனால் பிற விஷயத்தில் இந்த முடிவை எடுத்திருக்கிறது, நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னீர்களே, எப்படி நீங்கள் ஏற்றுக்கொள்ள சொல்லலாம் என்று கேட்டோம். பதில் சொல்லவில்லை. பண்டிகை இறைச்சி மட்டும்தான் ஹராம், மீது ஹலால் என்று ஆரம்பத்தில் சொன்னீர்கள், பிறகு எல்லாமே ஹராம் என்று சொன்னீர்கள். அப்போது உங்களுக்கு ஆராய்ச்சிக்குரிய தகுதி இல்லை என்பது தெளிவானதற்கு பிறகும் நீங்கள் ஏன் இஸ்லாமிய பிரச்சாரம் செய்கிறீர்கள்? நீங்கள் ஏன் மீண்டும் ஆராய்ச்சி செய்கிறீர்கள்? மீண்டும் ஏன் நீங்கள் மக்களை பின்பற்ற செய்கிறீர்கள் என்று கேட்டோம். பதில் சொல்லவில்லை. அதுபோன்று 624 கிராம் வெள்ளிதான் ஜகாத்துக்குரிய அளவு என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள். நாங்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம் என்று எழுதி வைத்தீர்கள். உங்களுடைய ஆய்வின் முடிவு வெளிப்படுவது வரை உங்களை பின்பற்றுகின்ற மக்கள் என்ன செய்வார்கள் என்று கேட்டோம். பதில் சொல்லவில்லை. அதுபோன்று உங்களுடைய ஏகத்துவம் பத்திரிகையில் 2 சகோதரிகளை ஒரு சேர மனம் முடிக்கலாம், ஆனால் ஒருத்தியை தலாக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் குர்ஆனில் ஒரு பெண் தன் மனைவியாக இருந்தால் அவருடைய சகோதரியை திருமணம் செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குர்ஆனுக்கு தெளிவாக முரண்பட்ட இந்த வாதத்தை நீங்கள் சொன்னீர்களே, என்ன ஆதாரம்? ஏன் குர்ஆனுக்கு மாற்றமான விஷயம் என்று கேட்டோம். பதில் சொல்லவில்லை. அதுபோன்று அந்த பெரிய தாயார் அவளும் தவறில் இருக்கிறாள் என்று சொன்னீர்கள். அந்த மூத்த மனைவி அவள் என்ன குற்றம் செய்தாள் என்று கேட்டோம். பதில் சொல்லவில்லை. பெண்கள் வெளியில் இறங்கி ஆர்ப்பாட்டம் நடத்தலாம் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். குர்ஆனில் என்ன ஆதாரம் என்று கேட்டோம். பதில் சொல்லவில்லை. அதுபோன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னை எவ்வாறு தொழக் கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் நீங்கள் கௌசர் அணில் தொழலாம் என்று எழுதியுள்ளீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி உங்களால் காட்டித்தர முடியுமா என்று கேட்டோம். பதில் சொல்ல முடியவில்லை. சுபுஹ் தொழுகை என்பது இரவில் வரக்கூடிய தொழுகைகளை சார்ந்தது என்று உங்களுடைய மொழிபெயர்ப்பில் எழுதப்பட்டிருக்கிறது. அது குர்ஆனுக்கு மாற்றமானது என்று சொன்னோம். உங்களால் பதில் சொல்ல முடியவில்லை. அதுபோன்று பல விஷயங்கள் வருகிறது, அவைகள் எல்லாம் ஆபாசம் என்று சொன்னீர்கள். ஆனால் அது போன்ற சம்பவம் ஹதீஸில் வருகிறது, அது ஆபாசமா என்று கேட்டபோது அதை மட்டும் வாபஸ் வாங்கிக் கொண்டீர்கள். உண்மையில் நீங்கள் காட்டிய ஒவ்வொரு வாசகங்களையும் வாசித்து அதற்குரிய பக்கத்தை காட்டிக் கொண்டிருந்தால் உங்களை கொண்டு எல்லா வாதங்களையும் நாங்கள் வாபஸ் வாங்க செய்திருப்போம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய விவாதங்களில் நாங்கள் அதை செய்து காட்டுவோம். அன்பு தோழர்களே, நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். நம்முடைய விவாதத்தின் போது புத்தகங்களை நூல்களை காட்டுங்க அப்படின்னு ஏன்னா தீர்மானத்தின் அடிப்படையில் கேட்டா கொடுக்கணும், அதனால கேட்டோம். ஆனா
நீங்க தவறாக விளங்கி இருக்கிறீங்க, அதனால உங்களை நீங்க டிரான்ஸ்லேஷன் பண்ணிட்டு எங்கிட்டாங்க அந்த தவறு அது தவறுங்கிற சுட்டி காட்டுறோம் அப்படிங்கறத படிக்க சொன்னோம். அவங்க இதுவரையும் காட்டல. ஏன் காட்டல? இதுல இருந்து மக்கள் புரியறாங்க ஏதோ இருக்குது, காமிச்சா உண்மை தெரிஞ்சிடும் அப்படிங்கறதுனாலதான். இல்ல அரபி படிக்க சொன்னோம், அரபி தெரியல அப்படிங்கிற காரணமா இருக்கலாம். அல்லது எல்லா நூல்களும் நாங்க கொண்டு வரல, அது ஏதோ ஒரு காரணத்தின் அடிப்படையில அவங்களால அதை வாசிச்சு அந்த கிதாபை மன தரல. ஒரு சிலர் அதை வாய்ச்சமே இருந்தாங்க, கிதாபை எங்க வாய்ச்சாங்க, ஜெராக்ஸ்ல வாசிக்கிட்டே இருந்தாங்க. அந்த முழு நூலை வாசிச்சு நம்மகிட்ட தரணும். எல்லாம் அவங்க வாசிச்சு எல்லாம் ஜெராக்ஸ் காப்பி தான், ஒரு நூலுடைய துண்டு பகுதி தான், அது முழு நூல் ஆகாது. அடுத்து அவங்க ஒரு சில பிரச்சனைகள் வச்சாங்க. இப்ப சில பேர் நினைக்கலாம் இப்படி இருக்குதான், நினைக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னாக்கா நேற்று அப்படி பிரம்மாண்டமான முறையில் ஆபாச மாதிரி ஒரு இதயநேச விஷயத்துல சுட்டி காட்ட போது கிதாபை தாங்கன்னு வாங்கி ஒண்ணுமெல்லாம் வாங்கிட்டோம். அதனால எல்லாருக்கும் தெரியும் இது இப்படிதான். ஆனாலும் ஒண்ணு ரெண்டு சொல்லிவிடுறோம். அது அப்படி சொன்னாதானே உங்களுக்கு வணங்க. பெருசா சொன்னாங்கல்ல, இப்ப கணவன் மனைவி, ஒரு ஆளு மனைவியோட உடல் உறவு கொள்றாரு, அமத்துக்கு முன்னால சொல்லலாம். அதே நேரத்தில் அமத்தோட அவர் உடல் உள்ள மனைவி பார்க்க கூடாது. அடுத்த ஆளோட உடல் உடனே எப்படிதான் பார்க்கலாம், ஆபாசம் இல்லையா அப்படின்னாங்க. அங்க உடல் உறவு இருக்குதா? அதான் ஏற்கனவே சொன்னோம். எதையுமே புரியாம தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்கிறதுனாலதான் கேட்டோம். அவங்க தரல, ஆனாலும் சொல்லிடும். சொன்னாதானே உங்களுக்கு வழங்க. என்ன சட்டம் நேரத்தை பாக்குறது இல்ல, முறை தெரிக்கணும். எப்படின்னு கேட்டா, ஒரு வீட்டுல மனைவி இருக்கிறாங்க, அடிமை பெண்ணு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிறேங்க. அடிமை பெண்ணை உறவு கொள்ளலாம், இது அந்த காலத்தில் இருந்த சட்டம். இந்த நேரத்துல மனைவியும் அடிமை பெண்ணும் இருக்கின்ற போது உடலுறவு கொள்வதற்கு மனைவிக்கு முன்னால் அடிமை பெண்ணை அழைத்து செல்லக்கூடாது. ஏன்னா மனைவிக்கு ரோஷம் வரும். மனைவி இருக்க ஒரு அடிமை பெண்ணை கூட்டி போற, பெட்ரூம் இருக்கு, கூட்டி போறாரு. ஏன் கூட்டி போறாரு? பெட்ரூம் கூட்டி போனா என்னன்னு வழங்கும். மனைவி இருக்கும் போது நேரம் கூட்டி போனா அந்த மனைவி ரோஷம் வரும். அப்ப நான் இருக்கும் போது அடிமை பெண் முக்கியமாயிருச்சோ, 2 மனைவியர் இருந்தாலே விவகாரம் என்னன்னு தெரியும் உங்களுக்கு. 2 மனைவி இருக்கிறாங்க, ஒரு மணி மட்டும் கூட்டு போற பெட்ரூமுக்கு, அடுத்தது தெரியும். பெண்களுடைய சுபாவம் இது. அதனாலதான் அல்லாஹ் தஆலா சொன்னா நீளமா நடக்கிறதா மட்டும் ஒண்ணுக்கு மேல கட்டுக்காங்க. ஏன்னா பெண்களுடைய சுபாவம் அறிந்து இப்படி கூப்பிட்டு போனா அது மனைவிக்கு ரோஷம் உண்டாகும். அப்ப என்ன விட பெரிதாயிட்டாளா, அவ குடும்பம் சீர்குலையும், ஒற்றுமை போயிடும், அவன் மகிழ்ச்சியான வாழ்க்கை இருக்காது. ஏன்னா அவள் உரிமை இல்லவ கேட்பாயிரும். அதனால அப்படி செய்யாதீங்க. கண்கூட நேரடியா பாக்குறது இல்ல, உடலுறவு கொள்வதற்காக அழைத்து செல்வது. அப்படி இருந்தாலும் கண்கூட பாக்குறாங்க. ஒரு நாள் டாய்லெட் ரூம் போயிட்டு வந்தாலும் வச்சுக்கிறேங்க, உதவி செய்யல, என்னப்பா உதவி செய்யலையே, ஒண்ணுக்கு இருந்திய, நான் நேராக பார்த்தாங்கன்னா ஒண்ணுகிட்டு இருக்கும் போது பார்த்தா இருக்கமல்ல, காலையில் விட்டு போயிட்டு வந்தேன்னா அவர் சொல்றாரு. அதை வச்சுதான். அதே நேரத்துல இப்ப ஒரு மனைவி இருக்கிறாங்க, அடிமை பெண் இருக்கிறாங்க. இவர் மனைவியை கூப்பிட்டு போறாரு. மனைவி அந்த அடிமை பெண்ணுக்கு ரோஷம் வராது. ஏன்? உரிமை உள்ளவர் அழுத்து போறாங்க, நம்ம என்ன 2ஆம் கட்டம் தானோ அப்படின்னு இருக்கும். ஆனாலும் கூட அங்கேயும் முகமது ரம்ஜில சொல்றாங்க, சரி பிரச்சனை இல்லதான், உரிமையுள்ள அழைத்து போற சும்மா இருப்பாதான், ஆனாலும் அவளும் ஒரு பெண்ணு தானே, நம்மளுக்கு கூப்பிட்டு போலையே அப்ப நினைக்கத்தானே செய்வாங்க. அதே ஒரு மதிக்கணும்ல, அவளுக்கு முன்னால இதை செய்ய வேணாம், அது மக்குருவு அப்படிங்கிறாங்க. அதுக்கு அடுத்து வருது அது மக்குருவு. அவளுக்கு ஒரு உணர்வு இருக்கிறது. அப்போ இந்த உடலுறவு கொள்வதற்காக 2 பேர் இருக்கும் போது ஒருவரை விட்டுப்பட்டு இன்னொரு அழைத்து சென்றால் அது பிரச்சனையை எழுப்புங்கிறனாலதான் அப்படி செய்யாதீங்க. மார்க்கத்தில் ஹலால் தான், பிரச்சனை வரும் பெண்களுடைய சுபாவத்தின் அடிப்படையில. அதுதான் கண்ணுக்கு எதிராக அப்படின்னு அர்த்தமே தவிர உடலுறவு கொள்ளும் போது கண்ணை பார்க்கணுமா என்னதான் நம்ம மறுபடி சட்டம் தான் தெளிவா சொல்லுத. தொடைப்பகுதியை கூட பார்க்க கூடாது அப்படிலாம் நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீங்களாவது அவங்களா என்ன சொல்றாங்க, தொடையெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. அதையும் பார்க்க கூடாது என்றெல்லாமா மதுவுக்கு சொல்லுது. அப்படி இருக்கும் போது உடலுறவு கொள்ளும்போது பார்க்கலாம்னு எப்படி மதுவுக்கு சொல்லு? கண்ணுக்கு எதிராக இப்படி அழைத்து செல்வது என்பது பெண்கள் சம்பந்தப்பட்ட உணர்வுகளுக்கு எதிரானது. மனைவி அங்கீகரிக்க மாட்டா, ரோஷம் இருக்கும், ஏன்னா உரிமை உள்ளவள் அப்படிங்கிறதுக்காக. அதே நேரத்தில் மனைவி வேற வேலையா பார்த்துட்டு இருக்கிறாங்க, அடிமை பண்ணி இருக்கிறாங்க. அப்ப குட்டியில் போட்டு மருத அதான் எதிரில் சென்றா அது ஒரு உணர்வுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும், மாற்றி சென்றா உணர்வுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது என்று இந்த பிரச்சனையை அணுவதற்கு தான் சொல்லப்பட்டதே தவிர அது பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அப்படியா தொடைப்பகுதியை பார்க்க கூடாது சொன்னா அதை எப்படி பார்க்க சொல்லும்? அப்படி நோக்கத்துலதான் எழுதப்பட்டதுன்னு வச்சுக்கிறீங்க. நீங்க எதுக்க தேவையில்லை, நாங்கள் முதலாவதாக எதிர்த்திருப்போம். ஏன் இந்த விஷயம் நாங்கள உறுதியா இருக்கிறோம். தொடைப்பகுதி கூட மறைக்கப்பட வேண்டிய பகுதி அப்படிங்கிற நாங்கள உறுதியா இருக்கிறோம். அந்த அர்த்தம் தான் அப்படின்னா நாங்க தான் முதலாவதாக இருப்போம்.
நீங்க அவங்க எல்லாம் எதுக்கே தேவையில்லை. இதுதான் அர்த்தம். இது உலக சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக மற்றொரு உணர்வில் மதிக்க வேண்டும் என்பதற்காக இப்படி சொல்லப்பட்டது. அதே போல பாருங்க, ஆளுங்க கஞ்சா அடிக்கலாம், நாங்க வாசகம் கேட்டோம். ஆளுங்க கஞ்சா அடிக்கலாம்னு காமிக்கணும், அது சொல்ல தேவையில்லைன்னு தான் இருக்குது. அதனால இப்படி நாம் புரிகிறோம் அப்படிலாம் வைக்க கூடாது. அதுக்கு நாங்க சொல்லல, நீங்க அப்படி சொல்லலையா, இப்படி இருக்குது அதனால நாங்க புரிஞ்சோம் அப்படியே சொன்னீங்க. ஆளுங்க கஞ்சா அடிக்கலாம், அப்படி வாசகத்தை காமிக்கணும். இப்படி மறைக்க வேண்டும், பாமரத்து சொல்லாதே என்ன அர்த்தம்? இவர் குடித்து கொள்ளலாம், நீங்க எல்லாம் விளங்குறீங்க, அங்க எங்க இருக்கு? சரி, என்ன கஞ்சா மட்டும்தான் அவங்க சொல்லப்பட்டிருக்கு, கசகசா சொல்லப்பட்டிருக்கு. அதுல கசகசா விஷயத்து உங்க விஷயம் என்ன? சமையலுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாமா, யூஸ் பண்ணக்கூடாதா? கசகசா தான் அங்க வருது. அப்ப அதனால இந்த வாசலை காமிக்கணும். அப்படி காமிக்காம இப்படி நாங்க விளங்குறோம்னு சொல்லக்கூடாது. அப்படி நீங்க வாசகத்தை காமிச்சுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், நீங்க சொன்ன மாதிரி நாங்க கேட்டோம். இல்லன்னு சொன்னா நாங்க சொன்ன மாதிரி நீங்க கேட்கணும். அந்த வாசகத்தை காமிக்கணும். அடுத்ததாக இந்த மிஸ்வாக்கு பிரச்சனை சொன்னாங்க. நட்டு வச்சா பரவாயில்ல, படுக்க போட்டாக்கா பைத்தியம்லாம் பிடிக்கும். பொதுவாகவே நமக்கு தெரியும், மிஸ்வா குச்சி ஈரமா இருக்கும் வச்சுக்கிறோங்க. நம்ம மருத்துவ ரீதியில சிந்திப்போம். நம்ம படுக்க போறோம், அந்த குச்சிய பொதுவாக அதுல உள்ள ஈரமெல்லாம் கீழே இறங்கும். பொதுவாகவே தண்ணி ஒரு இடத்தில் தேங்கி கிடந்தா அங்க கிருமிகள் உருவாகும். அதனாலதான் இந்த தண்ணீர் எல்லாம் தேங்கி விட கூடாது. கவர்மெண்ட் அப்போது அறிவிச்சுக்கிட்டே இருக்கும், மദ്രാസിல எல்லாம் சொல்லுவாங்க, தேங்க விடாதீங்க, கிருமிகள் வருது. அப்ப அந்த குச்சியில ஈரம் இருக்குது, படுக்க போட்டா அந்த குச்சியில ஈரம் கீழே இறங்கும், அங்க கிருமிகள் உருவாகும். அந்த கிருமி அங்க இருந்துகிட்டே இருக்கும். மறுபடியும் யூஸ் பண்ணும்போது கிருமி வாய்க்குள்ள போகும். இப்படிங்கிற ஒரு மருத்துவ ரீதியிலான சட்டம் அதே தவிர மருத்துவ பிரச்சனை மார்க்க மசாலா அங்க சொன்னாங்க. இதுல குர்ஆன் ஹதீஸ் இப்படி செய்யுங்க, தொழுகை நோன்பு ஜக்காத் இது பிரச்சனையாது. ஒரு மருத்துவ இது நம்ம கூட பிரஷ் போறது கூட முறை சொல்லி தருவாங்க. இப்படி எல்லாம் இருக்காதீங்க, மேலும் கீழமாக தான் முறை சொல்லி தர டாக்டர் சொல்றாங்க. அதுதான் ஈரலுக்கு நல்லது. அது என்ன மார்க்க பிரச்சனையா? உடற்கூறு பிரச்சனை. இமாம்கள் மார்க்க பிரச்சனை சொன்னது மாதிரி கிதாபுகள்ல மருத்துவ பிரச்சனை சொல்லியிருக்கிறாங்க. இல்ல நீங்க என்ன செய்யணும், அப்படியெல்லாம் படுக்க போட்டு கிருமிகள் உண்டானாலும் எந்த தாக்குதலும் ஏற்படாது அப்படின்னா மருத்துவ ரீதியில நீங்க நிரூபணம் செய்யணும். ஏன்னா இது மருத்துவ பிரச்சனை. நீங்க உண்டாகாதீங்க, நாங்க உண்டாகுமா, யார் நிர்ணயிக்கிறது? மருத்துவர்கள். மருத்துவர்களுடைய கருத்தை கொண்டு வாங்க. இப்படியெல்லாம் வச்சு கிருமி உண்டானாலும் இது ஏற்படாது நீங்க சொல்லுங்க. அது உண்மைன்னு சொன்னா ஒப்புக்கொள்றோம். இல்ல நாங்களும் மருத்துவர்கிட்ட கேட்கிறோம், அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒப்புக்கொள்ளும். இது மருத்துவ பிரச்சனை, நீங்க சொன்னீங்கன்னா நாங்க ஒப்புக்கொள்ள தேவையில்லை. மருத்துவ பிரச்சனை மருத்துவ ஆதாரத்தோடு நீங்க நிரூபிக்க வேண்டும். இது மார்க்க மசாயில்கள் பிரச்சனை அல்ல. ஒரு நாள் விரும்பினா எடுக்கலாம், விரும்பினா ஏற்றுக்கொள்ளாம போலாம். உடற்கூறு விஷயத்தை அவரவர் இஷ்டம். ஆனால் வாங்கி செய்ய சொல்லியிருக்கிறார்கள். இப்ப இதெல்லாம் எப்படி இல்ல என்னங்கிறீங்க? இதுதான் ஏற்கனவே சொன்ன, இதுதான் உண்மைங்க. இப்படி ஒவ்வொன்னா நம்ம எடுக்கலாம். அதுக்காக கேட்டோம், தரல. ஆனாலும் அறவே சொல்லாம இருந்தா நீங்க என்னமோ நினைச்சுதான் 2-3 சொல்லிட்டோம். ரொம்ப பெருசா சொன்னது கண்கூட பாக்கலாம்னு சொல்லிதான். அப்படி எந்த இமாம் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா தொடைப்பதை பார்க்க கூடாதுன்னு சொன்னவங்க இமாம்கள். இது மட்டும் எப்படி சொல்லிருக்காங்க? வேற இடத்துல அப்படி பார்க்கலாம். இது மட்டும் இது இப்படி சொல்லப்பட்டது. மாயனத்துங்கிற வார்த்தை இருக்குது, அதை வச்சுக்கிட்டு அப்படின்னா நேரா பாக்குறதால அது கண்ணெதிரில் நடந்தது அப்படின்னு சொன்னா, ஒரு ஆளு சுரிய கழித்தான், என் கண்ணெதிரில் சொன்னா அவன் டாய்லெட் தான் போயிருப்பான். அப்படிதான் வழங்கணும். அதனால இவனுக்கு முன்னால கழிச்சிருந்தான் பாத்துக்கிட்டே இருந்த அர்த்தமா? இடத்து தகுந்தவாறு அர்த்தம் செய்யணும். இப்படி இதுல நீங்க புரிஞ்சுக்கிறோங்க ஒவ்வொன்னும். அடுத்ததான் நம்ம பல கேள்வி வச்சோம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு இவங்க எல்லாம் மார்க்கத்தை முரணா செஞ்சாங்களே, அது எப்படி? நம்ம வச்ச கேள்விக்கு பதில் வரல. அவங்க எல்லாம் தியாகம் செஞ்சாங்க, அதனாலதான் அப்படி சொல்றது போறாங்க அப்படிதான் அவங்க சொன்னாங்க. அந்த தியாகத்தினுடைய அளவு என்ன? குர்ஆன்ல இருக்கா, ஹதீஸ்ல இருக்கா? அதை சொல்லணும். அப்ப நான் கேட்டது அவங்களுடைய ராவி அவங்களுடைய அறிவிப்பை ஏற்றுக்கொள்ளலாம் வச்சோமே, அதுக்கு எந்த பதில் இல்ல. அதே போல நீங்க 1994 வரைக்கும் ஜும்மாவுக்கு முந்தின சொன்னது இல்ல, நீங்க இப்ப இருக்கு. நீங்க இடப்பட்ட காலத்தில் உங்களை பின்பற்ற உலகத்துல போயிட்டாங்களே, அவங்க மறுமையில பாதிக்கப்படுவாங்களே, அதற்கு உங்க நிலை என்ன? நீங்க இங்க சொல்லலாம், இப்பதான் அதிர்ஷ்டம் கிடைச்சது வாபஸ் வாங்கிட்டோம். இதை நம்பி மரணித்தோட நிலைமை என்ன? அதே போல பன்றி மாமிசம் சம்பந்தமாக சொன்னீங்களே, சொல்வதற்கு வெக்கமா இருக்குது. நான் வாபஸ் வாங்கிட்டேங்கிறீங்க, வாபஸ் வாங்குறதுக்கு முன்னால மரணித்தோட நிலைமை என்ன? இப்ப வாபஸ் வாங்க சொல்லலாம், அந்த மனிதனுடைய நிலைமை என்ன? அதை சொன்னீங்களா நீங்க? அதே போல தொடை மறைக்கப்பட வேண்டிய பகுதி அப்படிங்கறத 1987 சொன்னீங்க. இப்ப சொன்னீங்க மறைக்க வேண்டாங்கிறீங்க. இந்த ரெண்டுக்கு மத்தியில் உள்ள நிலை என்ன? அப்ப ஒழுங்கான ஆய்வு செய்கின்ற பக்குவம், திறமை, ஆற்றல், குர்ஆன் ஞானம் இல்லை.
அஸ்ஸலாமு அலைக்கும். அன்புக்குள்ள சகோதரர்களே, கிதாபுகள்லாம் எடுத்து காட்டணும்டாங்க. நேற்று மௌலிது கிதாபுல ஒரு விஷயத்தை சொன்னோம், எடுத்தான் காட்ட சொன்னாங்க, ஒப்பந்தப்படி எடுத்து காட்டணும். காட்சி காட்ட சொல்லல, ஒப்பந்தத்தில் இல்ல, பதில் சொன்னாங்க. இப்ப இவ்வளவு கிதாபையும் கொண்டு போய் கொடுத்தோம், எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. ஒவ்வொன்றையும் பேப்பர் வச்சிருக்கோம், அடையாளம் எது எது சொன்னமோ அவளையும் கொண்டு கொடுத்து ஓபன் பண்ணி கூட பார்க்கல, திருப்பி கொடுத்துட்டாங்க. இந்த இருக்கு கொடுக்கப்பட்டது, போன அமர்வுல கொடுக்கப்பட்டது, எடுத்து பார்த்து சொல்லணும். அப்ப இது பதில் இல்லாததுனாலதான் மழுப்புறாங்க, நல்லா விளங்கிறது. சரி, அரபி வாசி சொன்னாங்க, அதுகளுக்கு சொல்லலாம்ல, அதுக்கு சொல்லல. அதே நேரத்தில் அறவே பதில் சொல்லாம இருந்தாங்கன்னு அதை ஒத்துக்கலாம். ரெண்டு விஷயத்துக்கு சொல்றாங்க, ஐடியா பண்ணிருக்காங்க, அதை நாங்க அரபியில் வாசி சொல்லல. அதுக்கு மட்டும் என்ன செய்யறாங்க, இதுக்கு சொல்லுங்க பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஏன் சொன்னீங்க பதில்? என்ன பதில் சொன்னாங்க? ஒருத்தர் தன்னுடைய லாபாச தப்பு கிடையாது, வத்தியில் மண்பூகத்தி மனமுடிக்கப்பட்டவளை பொண்டாட்டியை, வத்தின்னா உடலுறவு கொள்வது, வத்திங்கிற வார்த்தைக்கு உடலுறவு கொள்வது அர்த்தம், வேற அர்த்தம் கிடையாது. ஆயனத்தில் அமர்த்தி அடிமை பெண்ணுக்குடைய கண்ணுக்கு முன்னால், ஆயனத்துல கண்ணுக்கு முன்னால், அவர் கண்ணு எதிரே அவங்களும் சொன்னாங்க அர்த்தம். அப்படி ஒண்ணு இல்லைன்னு சொல்லிவிட்டு அப்புறம் அவங்களே மாட்டிக்கிட்டாங்க. அப்ப திருமணம் செய்யப்பட்டவளை மனைவியை உடலுறவு கொள்வது லா பஅஸ, லான்னா இல்லை, பஅஸ்னா தப்பு, வத்தினா உடலுறவு கொள்வது, மண்புகத்தினா பொண்டாட்டி, ஆயனத்தினா கண்ணு கண்ணு நேருக்கு நேராக, அமத்தினா அடிமை, மொத்தத்தையும் சேர்த்தா என்ன? லா பஅஸ தப்பு இல்லை, வத்தியில் மண்பூகத்தி திருமணமானவளை பொண்டாட்டியை உடலுறவு கொள்வது, ஆயனத்தில் அமர்த்தி அடிமை பண்ண பாக்குற மாதிரி. இப்படி ஒண்ணு இருந்தா கொளுத்துறாங்கல்ல, நீங்க காசு கொடுத்தவங்கன்னா கொளுத்த வேணாம், எங்க காசு போனாலும் போயிட்டு அடையாளத்தை கொளுத்தி காட்டுங்க. இந்த இருக்க அந்த கிதாபுகள்லாம் எங்க கிதாபு போனாலும் போயிட்டு தேவையில்லை எங்களுக்கு குப்பை, நீங்க என்ன செய்கிறத கொளுத்தினால் நாங்கள் அனுமதிக்கிறோம். அடுத்து என்ன? அப்புறம் சில வாதங்களை வைக்கிறாங்க. என்ன வாதம்? மதுஹப் பிளவுபடுத்துகிறது அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு தானே பிளவு இருக்குது, மதுஹப்பை பின்பற்ற வேண்டும் நீங்க சொல்றீங்க, நாங்க எங்களை பின்பற்றோம்னு சொல்லிருக்கிறோமா? தலைப்புல இருக்குதா? தலைப்புல என்ன இருக்கு? எங்கள் தலைப்பை வாசி காட்டினார். இப்போ இருக்கா? இப்போ ஒரு தடவை வாசி காட்டினார். அதுல என்ன இருக்கிறது? மதுஹப் தலைப்பு, எங்கள் தலைப்பு, தமிழகத்தில் நடைமுறையில் உள்ள ஷாஃபிஈ மதுஹப்பின் சட்ட நூல்களில் குர்ஆன் ஹதீஸுக்கு முரணானவையும், குர்ஆன் ஆதாரமோ ஹதீஸின் ஆதாரமோ இல்லாத ஏராளமான விஷயங்கள் உள்ளன. எனவே மதுஹப்களை பின்பற்றக்கூடாது எனவும், இஸ்லாத்தின் அடிப்படையான குர்ஆனையும் ஹதீஸை மட்டும் பின்பற்ற வேண்டும் என்பதும், மற்ற எந்த அமைப்பையோ, எங்கள் அமைப்பு உள்பட எந்த அமைப்பையோ குழுவையோ தனி நபரையோ பின்பற்றக்கூடாது, எங்களையும் நீங்கள் பின்பற்றக்கூடாது. சொல்ற செய்திக்கு குர்ஆன் ஆதாரம் இருந்தா எடுத்துட்டு போங்க, குர்ஆன் இருக்கிறதுனால, ஹதீஸ் ஆதாரம் எல்லாம் எடுத்துக்கிறோம். மதுஹப் பத்தி அப்படியா நீங்க சொல்றீங்க? மதுஹப்பை பின்பற்றணும்ங்கறீங்க, இந்த குப்பையை பின்பற்றணும்ங்கறீங்க. நாங்க எங்களையும் பின்பற்ற வேணாம், உங்களையும் பின்பற்ற வேணாம், ஒத்தரையும் பின்பற்ற வேணாம், அல்லாஹ் ரசூல் சொல்ல மட்டும் கேளுங்க. அப்ப நீங்க இது ரெண்டும் கம்பேர் பண்ணி பேசலாமா நீங்க என்பது உங்கள்ட்ட கவனத்துக்கு வர்றேன். அடுத்து என்ன? சில விஷயங்களை மௌலிது இவரே ஏற்கனவே ஓதுனார், நான் ஓதுனேன் சொல்லி காட்டுறாங்க, ஏற்கனவே ஓதுனாரு, பிறகு மேடையை போட்டு தௌபா செஞ்சுட்டேன்றாரு. தௌபா செஞ்சா போதுமா? உங்க சொல்லக்க நிறைய பேர் ஓதிருப்பாங்களே, அவங்கள மூத்த போயிருப்பாங்களே, அவங்க நரகத்துக்கு போயிருவாங்களே, அற்புதமான வாதத்தை வைக்கிறாரு. நான் கேட்கிறேன், ஏற்கனவே ஒரு தவறை செஞ்சுட்டு அறியாம காலத்துல மதரசாவில் குப்பையை படிச்ச காரணத்தினால தவறான விஷயங்களை தெரிஞ்சுட்டு குர்ஆன் ஹதீஸை படிக்க ஆரம்பிச்சோம், உண்மையை தெரிஞ்சு நாங்க ஒத்துக்கிட்டோம். இத தப்புங்கிறீங்கன்னா, உங்க மதுஹப்கள்ல ஷாஃபி இமாம்னா கதீமான சொல்லவருக்கு ஜதீதான சொல்ல, அவருக்கு ஷாஃபி மதுஹப் கிதாப் பாத்தீங்கன்னா பழைய சொல்லு புதிய சொல்லு. அது என்னடா பழைய சொல்லு? எகிப்துல இருக்கும்போது ஒரு சொல்லு, பகதாதுல இருக்கும்போது ஒரு சொல்லு, ரெண்டு விதமா அவர் பேசியிருக்கிறாரு. அப்ப அந்த பழைய சொல்ல கேட்டு அமல்படுத்தினா என்ன? அந்த இடத்துல மூத்தா போயிருந்தா என்ன? அப்ப என் கதீம் சொன்னாரு, அபூ ஹனீஃபா மாரஜா அபூ ஹனீஃபா என்கிற ஒரு தலைப்புல ஏராளமான மசாயில்கள் சொல்லிட்டு மாறி இருக்கிறார். குதிரைக்கறி சாப்பிடுறது ஹராம் பண்ணாரு அபூ ஹனீஃபா. எல்லாம் புதுசு சொன்னது, இது சொன்னது, அதான் நான் சொன்னதை வாபஸ் வாங்குறீங்கல்ல, சொன்னதை வாபஸ் வாங்கினா
நான் ஒரு 2 வாபஸ் வாங்கியிருக்கிறேன், 10 வாபஸ் வாங்கியிருக்கிறேன், தப்புன்னு தெரிஞ்சு என்னுடைய கௌரவத்தை பார்க்கல, அல்லாஹ்க்கு பதில் சொல்லணும், 15 வாபஸ் வாங்கிட்டேன். இமாம்கள் அபூ ஹனீஃபா இமாம் ஆயிரக்கணக்கான மசாயில்கள்ல தலைப்பு போட்டால் இப்ப மதுகப்படி அள்ளி போட்ட மாதிரி போடுவோம், தனி தலைப்பு வைத்தால் அவ்வளவுக்கு சொல்லி சொல்லிட்டு மாறிக்கிறார். குதிரை ஹராம்டாரு, அப்புறம் ஹலால்டாரு, ஷாஃபி இமாம் கதீமுல்ல சொன்னாரு, ஜபீ சொல்ல சொன்னாரு. இவங்க சொல்ல கேட்ட ஆரம்ப காலத்துல சொன்னதை கேட்டு ஒன்னே ஒண்ணு நான் சொன்னபடி நடந்தா அவங்க கதி என்னன்னு கேட்கறீங்கள. இந்த 2 இமாம்களும் ஆயிரக்கணக்கான மசாயில்ல ஏற்கனவே ஒண்ணு சொல்லிவிட்டு பின்னாடி அண்டர் படுத்தி அடிச்சாங்களே, அதை கேட்டு செஞ்சவங்க கதி என்னன்னு கேட்டீங்களா? அந்த தூக்குனா கூட எங்க நான் கேட்கிறேங்க, ஒரு மனிதனை சக்திக்கு மீது எல்லாம் சிரமப்படுத்த மாட்டான். தவறுன்னு தௌபா செய்யறோம், மக்கள் மத்தியத்துல போய் விளக்குறோம், எந்தெந்த ஊர்ல எல்லாம் ஓதணும் அத்தனை ஊர்லயும் கூட்டம் போட்டு விளக்கிட்டோம், அந்த மக்கள்கிட்ட நாங்க சொல்லிவிட்டோம். 1-2 மோதா போயிட்டானா அல்லாஹ் எங்களை மன்னிப்பான். நாங்க கருணை உள்ள ரஹ்மான், நாங்க வேணும்னு செய்யல, அது சரி நினைச்சு செஞ்சோம். நீங்க தவறின்ற ஆதாரம் காட்டின பிறகு அது சரிகான்றீங்க. எங்களுக்கு எப்படி ஆதாரம் யாரும் காட்டல, சரி என்று சொல்லி தந்திருந்தாங்க. அதனால எங்களை அல்லாஹ் மன்னிப்பான்னு நாங்க நம்புறோம். அதே நேரத்தில் நாங்க சொல்லாம இருந்தோம், இங்க தௌபா செய்யாம இன்னமும் நடந்து போயிட்டு இருப்பாங்க, அது குறைச்சிருக்கமா இல்லையா? அதான் அதுல உள்ள நன்மை, அதுக்குரிய பதில் அவ்வளவுதான். அதுக்கு அடுத்து என்ன, பன்றியுடைய உறுப்பை மனுஷனுக்கு பொருத்தலாம் என்று இருக்கிறார்கள் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஆமா, அப்படித்தான் எழுதிருக்கிறோம். இப்போ தான் சொல்றோம், மனுஷனுடைய இதயத்துக்கு பன்றி இதயம் நெருக்கமா இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதை ஆய்வு பண்ணி பன்றி இதயத்தை மனுஷனுக்கு பொருத்தலாமா, பன்றி ரத்தம் தான் இருக்கிற பிராணிகள்லயே மனுஷனுக்கு நெருக்கமான ரத்தம் ஆய்வு பண்ணி இருக்கிறாங்க. அப்படி ஒரு உயிர் காக்கிற நிலைமை வந்தால் பன்றி ரத்தத்தை ஏத்துக்கலாம் அப்படிங்கறத நாங்க எழுதித்தான் இருக்கிறோம். அதுல தப்பு இல்லை, இப்போ அதை மாத்துக்கலையே. அதே நேரத்தில் பன்றி இறைச்சி திங்கலான்னு சொல்லிட்டு எழுதிக்கிறாங்க, சொல்லிட்டு வாசி காட்டுறாங்க. பன்றி இறைச்சிதான் அல்லாஹ் சொல்றான், அதுதான் கூடாது, ஆனால் பேணுதலுக்காக அதையும் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் எழுதிருக்கோம் சொல்றாங்க. திங்கினதா எழுதிக்கிறோம், பேணுதலுக்காக தவிர்த்துக் கொள்ளும் எழுதிக்கிறோம். குர்ஆன்ல பன்றியின் இறைச்சிங்கிற வார்த்தை வருது, லஹமுல் ஹின்ஸீர் வருது. அது வார்த்தைக்கு நேரடி அர்த்தம் இறைச்சி தான். அதுக்காக இறைச்சியை மட்டும் நீங்க தவிர்க்கிறாதீங்க, எல்லாத்தையும் தான் தவிர்க்கணும். குர்ஆனை கொண்டு நேரடியா சொல்ல போது இறைச்சி, ஆனால் பேணுதலுக்காக மொத்தமா தவிர்த்துக்கிறதா நாங்கள் எழுதிக்கமே தவிர, எப்ப பன்றி எலும்பு போட்டு சூப் போட்டு பிடிக்க சொன்னோம் எடுத்து காட்டீங்களா? இது அதுல உள்ள விஷயம். அதுக்கப்புறம் தொப்பி போடுவது சுன்னத்துக்கு மாற்றம் என்று சொன்னார்கள். சுன்னத்து மாற்றம் என்று சொன்னோம், சுன்னத்து இல்லைன்றோம். சுன்னத்து இல்லைங்கிறது சுன்னத்துக்கு மாற்றம் வித்தியாசம் இருக்கு. சுன்னத்து இல்லைன்னா என்ன, செஞ்சா செய்யலாம், செய்யாட்டி இல்ல. சுன்னத்துக்கு மாற்றம்னா ஒரு சுன்னத்து ஏற்கனவே இருக்கு, அதை எதிர்க்கிறது சுன்னத்துக்கு மாற்றம். நாங்க சுன்னத்துக்கு மாற்றம்ல தொப்பி சொன்னோம். தொப்பி போடுவதை சுன்னத்து என்று சொல்லாதீர்கள், விரும்பினா போடலாம், விரும்பாட்டி போட தேவையில்லை. போட்டவர்களும் இருக்கிறோம், போடாதவர்களும் இருக்கிறோம். போட்டவன் போடாத போய் சொல்லாத, போடாதவன் போட்டாத போய் சொல்லாத. அது ஒரு டிரெஸ், அதுக்கு எந்த சவாபும் கிடையாது, எந்த ஒரு முக்கியத்துவமும் கிடையாது அப்படின்னு நாங்க சொல்லிக் கொண்டிருக்கிறோம். சுன்னத்துக்கு மாற்றம்னா கலட்டி வீசி மிதிச்சுட்டு போயிடுவோம். ஓடவும் இல்லையா, இப்பவும் மட்டும் மிதிச்சுட்டு போயிடுவோம், பெரிய பிரச்சனை எல்லாம் கிடையாது, அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியம். அப்படித்தான் நாங்க சொன்னதே தவிர